ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சடன் மேரேஜ் வித் அண்ணா அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வாமா வா மின்னலே, நீ அப்பப்போ வந்துட்டு போகிற அப்போலாம் நினைப்பீங்க. ஐம் சாரி நிறைய ஒர்க் இருந்துச்சுடா. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் லீவ் எடுத்தேன். பட் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் வேலை நிறையா அப்படி இப்படின்னு 1008 பிரச்சனை இல்லை. நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணல. கேட்ட எல்லாருக்கும் நான் இந்தா போடுறேன் அந்த போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு இதில் நானாக ஒரு மனக்கணக்கு வச்சுக்குவேன். சரி நம்ம நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிடலான்னு அதை நினச்சி சொல்லி நிறைய பேர் ஏமாற்றவும் செஞ்சேன். ஐம் ரியலி சாரி. நான் என்ன பண்ணுறேன்னே தெரிலடா. எனக்கு நிறைய ஒர்க்கு. இப்போயும் நான் நைட் டைம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னால் பகலில் முடியுமான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு சண்டே தான், பட் நமக்கு லீவ் இல்லை. ஒரு குடும்ப சரவணம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஐம் சாரி. இனிப்பே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் கேப் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா அவங்க அம்மா வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து முறைச்சிட்ருக்கீங்க. நானே நல்லா தான் பேக் பண்ணுவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒரே கிழிச்சிருவியே அடிச்சுட்டு நீங்கள் மூஞ்சி வேறு திருப்பிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா நீங்கள் எந்தெந்த ட்ரெஸ் சொல்கிறீங்களோ அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து துள்ள வச்சுட்ருக்காங்க. அம்மா அந்த எல்லோ தான் அழகாக இருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் மாதிரி இருப்பேன் அடிச்சுட்டு உங்களுக்கு கோவம் வேறு வருது. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. அது இல்லாமல் நல்ல கலர் மஞ்சள் பூசணிக்காய் கலர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக பேசிட்டு சொல்கிறீங்க. அவங்க கணத்தை பிடிச்சி சொல்கிறாங்க, கில்லாத மஞ்சள் பூசணிக்காய் மாதிரி இருப்பேனா? இவ்வளோ கொழுப்புமா உனக்கு எனக்கு மா தெரியாமல் 2 தடவை வந்துச்சு உடனே நீ வம்பிழுக்காத. அவங்க அம்மா உங்களை பற்றி சிரிக்காத. நிஜமாக அந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லடி. நீ தாண்டி தேவையில்லாமன்றத 2000 போட்டு வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே விட்டு எறிகிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு ஏமா அப்படி பண்ணுற? நிஜமாக சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை. 2000 இதில் என்னடி இருக்குது? அவ்வளோ அடம் அழுகப்பா. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினில. அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அது போட்டப்போ நான் என்னை ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்ணேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏஞ்சல் எந்த ஊரில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டிருக்கீங்க, ஒரு க்ராப் டாப்பு. அதுலேயும் வந்து நைட் ட்ரெஸ் ஷர்ட்டையாச்சும் உங்கள் அம்மா போட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் கசன்னு இருக்கும். அதெல்லாம் மனுஷன் போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே கேள்வி கேட்டுட்டு க்ராப் டாப்பை போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜங்குன்னு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நான் எடுத்து வைக்கிறது தான் ட்ரெஸ்ஸு, இதை தான் போடணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ போடு, இல்லையா வராது. அதானே? வரணும். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா அந்த கல்யாணம் இங்கே 2 hours ட்ராவல் இருக்குது தெரியுமா? உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி போவோம்? ஃபஸ்ட்டு அப்பா வரலன்னு தானே சொன்னார், இப்போ எதுக்கு அப்பா வராரு? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ அவர் வரதில் உனக்கு என்னடி பிரச்சனை? எங்கே போனாலும் ஜோடியாக தான் போவாங்க போல். ஐயோ இந்த காதல் புறாக்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராமாட்டிக்காக தலையில் கை வச்சுட்டு கீழே விழுவுறீங்க. உங்கள் அம்மா உங்களை முறைச்சி பார்க்குறாங்க, உனக்கு எவ்வளோ எகத்தால இருக்குங்கிற மாதிரி. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கலையே. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அம்மாவை கலாய்ச்சிட்ருக்கீங்க. இன்னொரு ட்ரெஸ்ஸத்துக்கு உங்கள் மூஞ்சிலே இருந்துட்டாங்க. நீ எனக்கு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், ஒரு மயிரும் பண்ண வேணாம், ஆனால் வாயை முடிட்டு உட்காரியா அடிச்சுட்டு நீங்களும் கம்முன்னு உட்காந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு அத்தனை ட்ரெஸ் பேக் பண்ணுறாங்க. எதுக்குமா எனக்கு இத்தனை? இது வந்துட்டு இங்கேருந்து நம்ம போடுற ட்ரெஸ் கரெக்டாக? ஆமாம், அதனால தான் வெளியே வச்சுருக்கேன். இது வந்து நீ அங்கே போகணுன்னே மாற்ற. இது நைட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோடனே ஃபங்க்ஷன் இல்லையா? போய் வந்துட்டு 3 hours கழிச்சு தான் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றணுமா? நான் சோம்பேறி. ட்ரெஸ்ஸு மாத்திர உனக்கு என்ன பிரச்சனை? சரி எடுத்து வை எப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்குறீங்க. இது ஃபங்க்ஷனுக்கு போட, இது நைட்டு போட உனக்கு நைட் ட்ரெஸ்ஸு அடிச்சுட்டு அதுக்கு மட்டும் அழகாக தலையாட்டுறீங்க. அப்படியே நைட் ட்ரெஸ் கொண்டோடனே பல்ல காட்டுவான். ஆனால் அந்த மயிரை போடவும் மாட்டான். திட்டாத, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் வேர்ட்ஸில் எப்படி சேர்த்தாங்க? அதெல்லாம் சேர்த்துட்டாங்க, நீ எடுத்து வை எடுத்துட்டு அவங்க திருப்பி சலிச்சுக்கிறாங்க. இதை வந்து நெக்ஸ்ட் டே மாதிரி நீ குளிச்சோடனே போட. இது தாலி கட்டுறப்போ போட. அதுக்கப்புறம் இது ரிசப்ஷனுக்கு போட. இது ஒரு 11 மணி போல் போட்டுக்கோ. காலையில் எதுக்குமா 3 ட்ரெஸ்ஸு? அதுவா காலையில் 5 மணிக்கு கல்யாணம். 5 மணிக்கு கல்யாணமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க. மிட் நைட்லலாம் எதுக்குமா கல்யாணம் வைக்கிறாங்க? உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. என் கடவுளை, நல்லா தூங்குற நேரத்தில் போய் கல்யாணத்தை வச்சா எவன் கல்யாணத்துக்கு வருவான்? அதெல்லாம் வருவாங்க. நீ போய முடி, நீ ஏன் வரதான் போகிற? ஐயோ அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா சலிப்பாக வர பார்க்குறீங்க. சரியா, இது கல்யாணத்துக்கு போடு. அதுக்கப்புறம் ஒரு 6 போல் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து நேராக ரூமுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீ தூங்கு ஒரு 2 hours. அதுக்கப்புறம் நீ குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் திருப்பி போட்டுக்கோ. திருப்பி குளிக்கணுமா? ஆமாம்.
எத்தனை தடவை குளிக்கணும்? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப குளிச்சுட்டு மாற்று. அவ்வளோதான், என் பாடி கரைஞ்சி போயிடும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்னும் சோப்பாடி அடிச்சுட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. சோப்பு தானடி குளிக்க கரையும், நீ ஏன்டி கரைவ? நான் எத்தனை தடவை குளிச்சுன்னா என் பாடியும் கரைஞ்சிரும். அதனால் குளிச்சுட்டு மாற்ற மாட்டேன். ஆனால் வந்துட்டு வேணால் மாற்றுறது கஷ்டம்தான். அதை கஷ்டப்பட்டு கையை தூக்கி அவுத்து திருப்பி இதை போட்டு ஹேர் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணி மேக்கப் டச்சப் பண்ணி எல்லாம் நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு வலிக்குது. எங்கள் அம்மா உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்னு? எப்படா என் வயிற்றில் வந்து இப்படி ஒரு சோம்பேறி பிள்ளை பிறந்துச்சுன்னு பார்க்குறேன். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பெட்டில் ஓரத்தில் உங்கள் அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர்னால தான் உங்கள் அம்மா கிட்ட விஷயம் சிரிப்பாக வந்திருக்கும். ஏன்னா உங்கள் அப்பா அப்படி தான், உங்கள் அம்மா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். அவர் பட்டி போய் கம்முன்னு தூங்கிடுவார். நீ என்ன வேணால் பண்ணுமா, நான் தூங்குறேன் அப்படிம்பாரு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தால் நாள் ஃபுல்லாக தூங்குவார். வேலை முடிச்சுட்டு தான் தூங்குவார், காலையிலையும் தூங்குவார். உங்களுக்கு அதாவது உங்கள் அப்பா பார்க்குறப்பல தூங்குற மாதிரியே தான் தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவரால் தான் நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் அப்பா குளிக்க சோம்பேறித்தனப்பட மாட்டாரே. அட, அவர் காலையில் ஒரு தடவை குளிக்கிறார், ராத்திரி ஒரு தடவை குளிக்கிறார். அதனால வந்துட்டு அது பெரிய மேட்ரு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் சோம்பேறி. நீ சுறுசுறுப்பாக இருக்க. அவங்க அம்மா அதை கேட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. காலையில் உங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போதும், உங்கள் அம்மா கபால்னு வந்து படுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்களே. உங்கள் அப்பா வந்து 6 மணிக்கு வருவாங்க, உங்கள் அம்மா 4 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அந்த வீடு பார்த்தா காலையில் கட் பண்ண காயெல்லாம் கீழே கிடக்கும். பாதி அந்த சிங்குக்குள்ளே பாத்திரம் ஃபுல்லாக கிடக்கும். அங்கே இங்கே சதுரி கிடக்கும் பாத்திரம். தின்னத்தட்டெல்லாம் அங்கங்கேயே இருக்கும். உங்கள் அம்மா கரெக்டாக அந்த 2 hours தான் எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சுட்டு கையோட உங்கள் அம்மா ராத்திரி தான் துணியை துவைப்பாங்க. அதாவது அந்த 4 to 6 அந்த டைமில் தான் துணி துவைக்கிறது, காய போடுறது, ஆல்ரெடி காஞ்சதை எடுத்து வைக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் உங்கள் அம்மா அந்த டைமில் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்கு தான் உங்கள் அப்பா வரப்போ தான் உங்கள் அம்மா சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதாவது யோசிக்கிறீங்க, எங்கள் அம்மா சோம்பேறியா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சோம்பேறி தான். காலையிலேருந்து தூங்கினே இருக்கும். எங்கள் அப்பா வரப்போ நட்டிக்கும் வேலை செய்கிற மாதிரி. அப்பா சோம்பேறியா அம்மா சோம்பேறியா? எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சோம்பேறியோ. அதனால தான் நான் இப்படி ஒரு வாழைப்பழமாக பிறந்திருக்கணும். ஆனால் வயன், உன்னை நீ வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது. அவ்வளோ சோம்பேறியா நீ கேட்டால் லைட்டாக டவுட் தான். நான் ஏன் சோம்பேறியாக பிறந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கையை ஆட்டி காட்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்டு இப்போ நீ என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, அப்பா எவ்வளோ பெரிய சோம்பேறி, அதனால் நான் எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு யோசிச்சேன். கரெக்ட், எனக்கு தெரிஞ்சு நீயும் உங்கள் அப்பனும் தான் சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு பாருங்க. நானும் எங்கள் அப்பாவும் சோம்பேறி, நீ தான் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக சொல்கிறீங்க. உங்கள் அம்மா என்னது வாழைப்பழம் வேணுமா? வாழைப்பழம் நான் போய் கேட்பேன், நான் அப்படியே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் ஒரு தலைவணி வச்சுருப்பீங்க. அதை அப்படியே கீழே பட்டு கப்பக்குன்னு படுத்துக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பற்றி சிரிச்சுட்டே அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு அவங்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டே படுத்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. 2 பேருமே பெட்ஷீட்டை போத்தலை, ஒரே மாதிரி படுத்து நல்லா பேனு தூங்கிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு 2 பேத்துக்கும் பெட்ஷீட் போத்துட்டு தூங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம போத்தி விட்டோன்னே என் பெட்ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சிக்குவாங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த பெட்ஷீட்லாம் போத்திட்டு பார்க்குறாங்க. 2 பேர் க்யூட்டாக தூங்குறீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கிஸ் பண்ணுறாங்க. குழந்தை வாயினோட வாய் எம்பிட்டு வாய் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டே படுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா படுத்ததும் போதும் அப்படியே தூக்கத்துலேயே ரொட்டேட் ஆகுறீங்க. படுத்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை வந்துட்டு அடிச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. இன்னும் குழந்தையாகவே இருக்கிய வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா உங்கள் அம்மா பரபரன்னு கத்திட்டு அலையிறாங்க. பட் உங்களை பார்க்கணுமே தலை குளிச்சுட்டு நீங்கள் பாட்டு கூலாக சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படியே தலையை சீவிடி. இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறோம், எனக்கு ஹாஸ்டல் சீவிட, நான் அப்போ தான் வருவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ வயன் எனக்கு டைம் ஆகுது வயன், டார்ச்சர் பண்ணாத வயன், இப்போ தலை சீவிட மாட்டியா? இந்தடி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் திருப்பி சீப்பை வச்சுட்டு உங்கள் அம்மாவே பார்த்துட்டீங்க. இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை, துண்டை எடுத்துக்கூடாண்டி, துண்டை கூட எடுக்காமல் இன்னும் மைத்துக்கடியெலாம் குளிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு துண்டை விட்டு எறிகிறாங்க. உங்கள் அப்பா கேட்ச் பிடிச்சிட்டு எப்படி இவ்வளோ கோவமாக இருக்கேன் நீ போயா மத சும்மா கடுப்பை கிளப்பிட்டு லக்கேஜ் காரில் ஏற்ற கூட நீ வரமாட்டேன். அதான் நீயும் அழகாக ஏற்றுறில்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் ஏற்றுறேன்னா என்னை திட்டுற, நீ இப்போ துண்டை கட்டிட்டு வரியா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது உங்கள் அம்மா எப்படின்னா உங்கள் அம்மா எப்படி நினைக்கிறாங்களோ அந்த இடம் அதே மாதிரி இருக்கணும். அவங்க இமேஜின் பண்ண மாதிரி இல்லைன்னா பயங்கரமாக திட்டுவாங்க. அதனால் உங்கள் அப்பா எந்த வேலையுமே செய்ய மாட்டார். நீயே பார்த்துக்க சாமிவோம் இமேஜினுக்கு ஏற்ற மாதிரின்னு. அவங்க அம்மா போயிட்டு அந்த லக்கேஜெலாம் அழகாக அடிக்கிட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 தடவை நல்லா நின்று ரசிச்சிட்ருக்காங்க. அம்மா இன்னும் தலை செய்வலாம்
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி வடுக்க முடியலங்கிறாங்க. பிச்சிரணி பிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தலையை செய்ய விட்டாங்க. உங்களை உட்கார வச்சு பவுடர் அடிப்பாங்கன்னு பார்த்தா பூசணிக்காக்கு பவுடர் அடிச்சோம்னா அடிக்கிறாங்க. அம்மா நல்லாவே இல்லை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில் கையை வச்சு இழுத்துட்டீங்க மொத்த பவுடரையும். டென்ஷன் பண்ணாத நல்லா பவுடர் அடி இல்லைன்னா அடிக்காத சும்மா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா உங்களை முதுகுலேயே ஒரு அடி அம்மா அப்படின்றீங்க. திருப்பி பவுடர் அடிச்சுட்றாங்க. நல்லாவே இல்லை பவுடரில் என்னடி இருக்குது, நல்லா இருக்குது நல்லா இல்லைங்க. அப்படி பூசணிக்காய் மாதிரி அடிச்சு வச்சோம். அம்மா இன்னும் 3 மணி நேரம் இருக்கும் வைன். அது நீ தொடச்சி வேர்க்குதோ இல்லையோ அது தொடச்சினே இருப்போம். அதுலேயே போயிடும். ஏடி நான் டார்ச்சர் பண்ணுறேன் திட்டுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடனே நினச்சிக்கிட்டீங்க கொடுமலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து பவுடர் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஓகே இப்போ இந்த பவுடர் டப்பா வேறு நான் எடுத்து வைக்கணும், இல்லைனா இறங்குறதுக்கு முன்னாடி ஐயோ என் மூஞ்சில் பவுட்ரு இல்லை நான் எப்படி இறங்குவேன், எனத்தில் பொட்டு இல்லை எனத்தில் சந்தனம் இல்லை இங்கே உயிர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வேகமாக ஹேண்ட்பேக்கில் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு பர்ஃபெக்ட் 2 செல்ஃபி எடுத்துருவோமா. ஆனால் இந்த அம்மா கவனில் இருக்கே இப்போ மட்டும் நான் செல்ஃபி எடுத்தேன் ஃபோனை பிடிங்கி மட்டன் மண்டையிலே அடிக்கும். அப்படி பைத்தியக்காரி நான் இங்கே கஷ்டப்பட்டு ஒருத்தர் தனியாக வேலை பார்க்குறேனே ஆனால் நீ இருக்க பார்த்தியா அப்படின்னு என்ன மாதிரி திட்டும். எந்திட்டு திட்டு வாங்குறதுக்கு கம்மன் கார்லேயே செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டிங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் கிளம்பியாச்சு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா 1000 கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, அந்த கதவை க்ளோஸ் பண்ணிங்களா இல்லையா. பாத்ரூம் கதவு தான், பாத்ரூம் கதவுனாலும் க்ளோஸ் பண்ணிட்டேன். சத்தியமாக டாப்பாக போட்டேனா சத்தியமாடி வேணா போய் இறங்கி பார்க்குறியா தேகத்தால் பிச்சலாம் என்கிட்ட வேணாம். சரி ஏன்டி என்னை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேறு இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா அடிச்சுட்டு உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. இப்போ நம்ம போகிறதுன்னா அவ்வளோ முக்கியமான கல்யாணமா, இந்த அம்மா ஏன் நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுது. முக்கியமான கல்யாணம்லாம் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. ஆமாம் ஒரே ஒரு டைம் என்னமோ பார்த்தேன், அது உங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆன்ட்டியோட ஃப்ரெண்டு, ஸோ நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் என்கிட்ட காட்டினான், அவ்வளோதான். அதுக்கே இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ அலப்புற தெரியுமா. நான் வரலன்னு சொன்னேன்ல, ஆமாம் நீ எது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கு உங்கள் அம்மா பண்ணிச்சு பாரு இவ்வளோ அலப்பற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே யோசிக்கிறாரு. அவங்க அப்பா அந்த உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு, உங்கள் அம்மா சாப்பிடவே இல்லையே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா. நான் வரலடி எனக்கு டைம் இல்லடி. சாப்பிட்றி எனக்கும் டைம் இல்லை, இப்போ சாப்பிடலாம் டைம் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு டப்புன்னு மூடியிருப்பாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, இப்போ நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா. இது என்ன அவ்வளோ முக்கியமான கல்யாணம் பண்ண ஏன்டே வரணும், ஏன்டே இப்படி பண்ணுற. இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, சும்மா நொய்யு முக்கியமான கல்யாணம் தான் வருவாங்க போல், இல்லை எப்படி இருக்காங்க பாரு. நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஏன்டி இப்படி பண்ணுறேன், என் ஃப்ரெண்டோட பையன் கல்யாணம் தானே ஆசையாக கூப்பிட்றேன், பாசமே இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் அப்பாண்டி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு பொண்ணே இல்லை தெரியுமா, ஈவன் அவங்க சொந்தக்காரங்களில் கூட ஒரு பொண்ணே கிடையாது. அப்போ நம்ம பொண்ணை தான் பொண்ணாக நினச்சி பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா. அதுவும் பையனுக்குலாம் 2 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்கா. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்க இந்த உலகம். இந்த மனசுட்டு அழுது படிக்க வேண்டியதாக இருக்கு. ஐயோ கண்ணுக்கு தண்ணி இல்லாதே தீர்ந்து போயிரும் போல. சொல்லுங்க நீங்கள் இப்போ என்னடி பிரச்சனை, நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா. ஐயோ கடவுளே வந்துருன்னு சொல்லிடுறியா, அழுதே கண்ணுக்கு தண்ணியெல்லாம் குறையுதியா, நடிக்கிறீங்கிற பேர நானும் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறேன் கண்ணை. சொல்லுங்கள் வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா சைடு அழுவே எங்கிட்டு அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு புலம்பு அப்படியே தான் இருக்குது. ஒரு வழியாக அப்படி தான் சமாதானம் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க அத்தா நடித்தான்னு எனக்கும் பச்சையாக தெரியும். ஆனால் நடிக்கிறியாடின்னு கேட்டேன், அவ்வளோதான். என்னை அப்படியே தூக்கி அந்த சுமோ ரேசிங்கில் தூக்கி அடிப்பாங்க பாரு, அந்த மாதிரி டைனிங் டேபிள் அடிச்சிருப்பான். எனக்கு நான் கம்முன்னு வந்துட்டேன். அப்போ ஒரு வேளை நீ வரலன்னு சொல்லி தான் இந்த நீ டைனிங் டேபிளுக்குள்ளே மண்டை மட்டும் மாட்டிக்கிட்டு காமெடியாக இருந்துருப்பில்ல. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு உனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குல்ல. அம்மா வருது, உங்கள் அம்மா வந்து கார்லேருந்து இறங்கி ஜூஸ் வாங்க போயிருப்பாங்க. அந்த கேப்பில் தான் நீங்கள் 2 பேர் கலாய்ச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ என்ன 2 பேர் தனியாக சிரிச்சிட்ருக்கீங்க. இல்லைம்மா அப்பா அவர் காமெடி பண்ணார், எனக்கு ஒரே சிரிப்பு தான் அதாவது சிரிச்சிட்ருக்கேன். யார் உங்கள் அப்பா வாழைப்பழ காமெடியெல்லாம் பண்ணுவார், அதுக்கு சிரிக்க வேறு சரியாடி. ஏன்டி இவ்வளோ மொக்கையாக இருக்கவா நீ. இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வழியும் மேலே கீழே பார்த்துட்டு போய் டைம் டேபிளை யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு வேளை அடிச்சிருந்தா உங்கள் அப்பா பாடி அடியில் போய்ட்டு தலை மட்டும் பார்த்துட்டு நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லைம்மா
நல்லக்கா அப்படிதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சிரிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்களை பார்க்கும்போது நல்ல பொண்ணு 20 வருஷம் சொரு ஓட்டு வளர்த்ததுக்கு நல்லா பேசுது அப்படின்னு நினைக்கிறாரு. என்னப்பா? இல்லை பாப்பா, 20 வருஷம் உனக்கு சோறு போட்டு வளர்த்துக்கு நீங்கள் உங்கள் அப்பா டக்குன்னு ஷாக்காக பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் அப்படி தான். இப்போ ஏன்னா சொல்லி முடிக்கிறவங்காட்டி 2 பேரும் என்ன இவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க? அப்பா நீ இவ்வளோ மக்கா சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு உனக்கு மூளையே இல்லையாயா? ஏண்டி உங்கள் அப்பா வடுக்குன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. என்னடி ஏண்டி இப்போ மூஞ்சி திருப்பின? உன்னையெல்லாம் நம்பி ஒரு பிள்ளையை பற்றி என் தலையில் தீயதி போடு. மூஞ்சுங்களையும் முகரங்களையும் பாரு. இவனெல்லாம் நம்பி பிள்ளை வேற பார்த்துக்கிட்டேன். எல்லாம் என் நேரம் என் தலையெழுத்து. அன்றைக்கே எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் இவன் வேணான்னு. கேட்டாங்களா? இந்த சொட்டையை பிடிச்சி அந்த தலையில் கட்டி விட்டாங்க. முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாங்க. அவங்க அம்மா படித்து அவங்க பாட்டுக்கு ரவுண்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இப்போ எதுக்கு 2 பேர் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே கண்ணாடியில் பார்க்குறாரு. நீங்கள் கண்ணாடியில் உங்களை அப்பாவை பார்த்துட்டு டக்குன்னு வந்து திருப்பிக்கிட்டீங்க. ஏன் என் பிள்ளையும் சேர்த்து திருப்புது? பொதுவாக அவங்க ஆத்தா ஏதாவது சொன்னால் இந்த பிள்ளை தானே சப்போர்ட் பண்ணும். இந்த விடுக்குன்னு திருப்பது இந்த பிள்ளையும் சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் விட்டுக்குன்னு வந்து திருப்புறீங்க. ஃபைன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. யாட்டி தவங்க கோச்சுக்கிற பயன்பா வாயம் மூடுப்பா, டென்ஷன் பண்ணாதப்பா. எதுக்கு வாயன் டென்ஷன் ஆன? நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு கோவமாகவே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வர வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தா வந்துட்டு அவங்க வந்துட்டு வேகமாக ஜியானும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி வாங்கன்னு சொல்லி உங்களை பயங்கரமாக வரவேற்றுட்ருக்காங்க. இல்லை ஜியானோட ஒய்ஃப் தான் வந்துட்டு உங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி நீ வாடி நீ வரமாட்டேன்னு நினச்ச தெரியுமா? ஐயோப்பா நீ உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன், நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் எப்படியே வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் அப்பா கூட நின்றுட்டுருக்கீங்க. என்ன வயனும் எனக்கு என் மேலே கோவம். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. சரி அப்பா என்ன தப்பு பண்ணேன்? அம்மா மூஞ்சி வைக்காதீங்க, நான் தான் கோவமாக வச்சுருக்கணும் அன்ட்டாருப்பா அம்மா வச்சுக்கிட்டு. சரி சொல்லிடி தங்கள்னு அடிச்சுட்டு உங்கள் கணத்தை பிடிச்சிக்கிள்றாரு. உங்கள் அப்பா பார்த்துட்டு எனக்கு 18 வயசு தான் ஆகுது, உங்களுக்கு என்ன பார்த்தா 20 வயசு பொண்ணு மாதிரியா இருக்குது. வயசை மாற்றி சொல்லிட்டேன். ஆமாம் சாரி வைன் போட சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெகடுன்னு போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஐயோ என் தங்கமே கோச்சிக்காதடி அப்படின்றாரு. நீங்கள் தங்கமே எங்கமேன்னு வந்த வாயை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பாருங்க. ஜங்கு கூட அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் எங்கடி போகிறேன் ஆண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு இருந்து ஹக் பண்ணிட்டு எப்போ வந்தீங்க நீங்கள்? அவங்க உங்களை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு 1 hour இருக்கும். நீ ஏண்டி லேட்டு? நானா தான் அங்கே நிற்கிறா பார்த்தீங்களா ஒரு மொக்க டிரைவர், அவரால் தான் இவ்வளோ லேட்டு. அந்த ஆண்டி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு கொழுப்பை பற்றியாடி உனக்கும் உன் ஹஸ்பண்ட்க்கு என் ஏஜ் கூட தெரில, வராதிங்க 2 பேர் வகுந்துருவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும்டி உங்கள் அப்பனுக்கு தான் தெரில. சரி விட பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ரூம் எடுத்துக்கு வெளியே போட்டுடலாமா? ஓகே. ஆண்டி உங்களை பார்த்துட்டு நல்ல பிளானாக இருக்கே. சரி நீங்கள் இருக்கிறத மறந்துட்டேன். ஏன்டி இப்படி பண்ணுற? சரி நீங்கள் சொல்லுங்கள் ஏஜ் என்ன? 18. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா 20ங்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள் எனக்கு அப்போ கோவம் வருமா வராதா? கோவம் வரும் தான், நியாயம்தான். சரி விட்டு விளாசிடலாம். ஓகே அப்போ 3 பேர் சேர்ந்து அப்போ பழி வாங்குறோம். டீல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கையில் அடிக்கிறாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆனால் என் புருஷன் கொஞ்சம் பாவம். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மாவே சேர்த்து பழி வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிகிட்ட கேட்குறீங்க. அவங்க ஓகே நீ சொன்னீங்கன்னா யார் வேணா நான் பழி வாங்குறேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா அவளுக்கு ஃப்ரெண்டாடி, என் பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க. சரி இருங்க லக்கேஜ் எடுக்க நான் ஜங்குக்கையும் ஜிமினியும் வர சொல்கிறேன். மாப்பிள்ளையும் வர சொல்லுவியா? ஏன் மாப்பிள்ளை லக்கேஜ் எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அதான் அப்படி சொல்லி நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஆனாலும் சரி விடு, நான் அப்போ ஜிமினி வியும் வர சொல்கிறேன் போதுமா? நானே எடுத்துப்பேன்டி, நீ சும்மாரு. என் கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி பண்ணுவியா? அவன் கல்யாணமா? ஐயோ என் பையன் கல்யாணம் போதுமா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து கூப்பிட்ருப்பாங்க. உங்கள் அம்மா இல்லை நானே எடுக்கிறேன்ட்டாங்க. உங்கள் அப்பாவும் நான் எடுக்கிறேன்னா இல்லை அங்கிள் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து தூக்குறான். கூட வந்து ஜிமின்னு தூக்குறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஆண்டி அந்த பையன் யார்? இந்த பையன் ஹைட்டாக இருக்கவனா குட்டையாக இருக்கவனா? நீங்கள் அவன் குட்டையாவா இருக்கான்? அவங்க உங்களை பார்த்துட்டு அப்படி இல்லையாடி க்யூட்டாக இருக்கான். அப்போ நீ இப்போ எந்த பையனை கேட்ட? 2 பேர்த்தையும் தான். அவங்க உங்களை பார்த்துட்டு அடி பாவி அப்படின்ட்டு வாயில் கை வைக்கிறாங்க.
சரி சரி ரொம்ப ஷாக் ஆகுதுங்க. அந்த வளர்த்தியாக இருக்க பையன் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கான்னு தோணுது. அவன் யார்? தயா, என் பையனோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட். 2 பேரும் தான். இன்னொருத்தன் பேர் ஜிமின். 2 பேரும் அழகாக இருக்காங்கல்ல. அவங்க உங்களை பார்த்துட்டு ஆஹா அதுங்காட்டியுமா என் பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு வந்துருச்சு. சும்மா இருங்க, எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள இடிச்சிட்டு சிரிக்கிறீங்க. சரி சரி, அப்போ சைட் அடிக்கிற ஆசையா? நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படி வேணா சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு அழகாக சிரிக்கிறீங்க. சரிப்போ அவங்கள்ட்ட பேசு. நான் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஃபைன். அடிச்சு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, கியூட்டா. தாராளமாக பேசு. 2 பேரும் பயங்கர வாய். 10 நிமிஷம் பேச ஆரம்பித்தா பயங்கரமாக பேசுவாங்க. நீயே போகிறேன்னு சொன்னாலும் ஏன் பிள்ளை போகிற 30 நிமிஷம் உட்கார பேசிட்டு போவோம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? அட நிஜமாவீங்க அப்படித்தான். நீ வேணா போய் பேசுறியா? நீங்கள் அவங்கள பார்த்துட்டு பேசவா? போய் எனக்கு ஒரு லக்கேஜ் தரீங்களான்னு கேளு. அடுத்த செகண்ட் நீயா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சரி நீ யார் அப்படின்னு கேட்பானுங்க. பொண்ணை பார்த்தா போது ஈன்னு பல்ல கட்டுவாங்க. அவங்களே பாவம் ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணு வரலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னை பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவங்களே சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஏன் ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணு இல்லை? ஏன் அவனுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. அவங்க அப்படியே பேசிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு நேராக வந்தோன்னே கார்கிட்ட தான் போயிருப்பாங்க. 2 பேர் லக்கேஜ் தூக்கிட்டு என்னடா கல்யாணம் இது? ஏன்டா எல்லாம் ஆன்ட்டிங்களாக வருது, ஒரு வயசுக்குள்ளே வராதா? ஜிமினை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னடா சொல்லுடா ஏதாச்சும் பதில். ஜிமினை பார்த்துட்டு இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லக்கேஜ் கொடுக்குறான். போடா இருக்கிறத தூக்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வந்து இன்னொன்று தூக்கிக்கிட்டு அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அவன் தான் ஆல்ரெடி சொல்லிட்டான்ல, எனக்கு தங்கச்சி இல்லை, அத்தை பொண்ணு இல்லை, பெரியம்மா பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணும் வராதுடா. நீங்கள் அதனால் கல்யாணத்துக்கு வரவங்க வாழை சுருட்டி தான் ஆகணும்னு அவன் தான் முதல்ல சொல்லி தானடா கூப்பிட்டு வந்தான் நம்மளை. நான் சரி எதுவும் சொந்தத்துக்கு சொந்தம்னு சொல்லியாச்சும் ஒரு பொண்ணு வரும்னு பார்த்தேன். இது எப்படா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் கூட பொண்ணு பிறக்காமல் இருக்கும்? இவங்க ஃபேமிலி வரம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மைதான், ஜங்குக் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு கூட கிடையாது. அதாவது அந்த அத்தை பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, அவனுக்கு தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட கிடையாது. எல்லாமே பசங்க தான். நண்டு சிண்டுலேருந்து எல்லாம் பசங்க தான். கையில் வச்சுருக்க கை குழந்தை கூட பையனாக தான் இருக்குது. இவங்களுக்கு அதை பார்க்கும்போது தான் எப்பட்றா அப்படி இருக்குது. பொண்ணு வீடு இன்னும் வரல. ஸோ மாப்பிள்ளை வீடாக இருக்கனால ஃபுல்லாக பசங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஐயோ அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் லக்கேஜை கொண்டு போய் ரூமில் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்காங்க. தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்கானா? அவள் தான் என் பேச்சு கேட்கவே இல்லை. ஐயோ இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்கிறான். ஆமாம் இல்லை ஆண்டி, நான் வந்ததுலேருந்து இந்த ஆன்ட்டிங்களுக்கு சேவை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கீங்க, உங்களுக்காக இன்னும் 4 லக்கேஜை கூட சேர்ந்து தூக்கலாம். ஜிமின் சத்தமாக சொல்லிட்டு வேறு அதே ரியாக்ஷனோட வேற பார்க்குறோம். அவங்க அம்மா பார்த்துட்டு என்னப்பா அப்படின்றாங்க. ஜிமினோ லூசு பயிலி ஆன்ட்டியில் வர பயம் முடிட்டு போடும் அப்படின்னு சொல்லி தர எழுத்துட்டு வந்துட்டான். என்னடா உண்மையை தானடா சொன்னேன், கொஞ்சம் அழகாக இருக்காங்கடா அவங்க, வாயம் மூடண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டே இருங்க போது தான் பார்க்குறாங்க. நீங்கள் கரெக்டாக அவங்க ஆண்டி கிட்ட பேசிகிட்டே ஏறி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹாய் அடிச்சுட்டு கையை காட்டுங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏன்டா அந்த பொண்ணு நம்மளுக்காக கையை காட்டுது, நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்து ஹேண்ட் கை காட்டுறேன். நீங்கள் டேவை பார்த்துட்டு நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. ஜிமின் டக்குன்னு முன்னாடி வந்துட்டு அப்போ நான் க்யூட்டாக இல்லை, நீங்களும் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, பா கேட்டு வாங்குற இந்த இது எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜிமின் மாதிரி ரியாக்ஷன் வேறு கொடுக்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஐயோ அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போகிறீங்க. டக்குன்னு ஆன்ட்டி உங்க கையை பிடிச்சிட்டு கேட்டு வாங்குறத பற்றாது இல்லை உனக்கு கோவக்கொடி வேறு, போடா இறங்கி போ, இன்னொரு காரம் வந்துச்சு போய் லக்கேஜ் தூக்கு. ஐயோ ஆன்ட்டி நான் ஒன்றும் லக்கேஜ் தூக்க வரலன்னா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் வந்தேன். இப்போ என்னடா லக்கேஜ் தூக்குறது தான் 6 அடி குறைஞ்சி போயிட்டேன். ஆல்ரெடி 5 அடிக்கு தான் இருக்கு, இன்னும் 6 அடி குறைஞ்சிட்டா கஷ்டம் தான். சரி பரவாயில்ல போய் லக்கேஜ் தூக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா லொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி இறங்கி போகிறான். வந்து சிரிச்சுட்டே நிற்கிறான். அம்மா இந்த பொண்ணை பார்த்துக்கோ சரியா? இந்த பொண்ணு ஜங்குக்கு சிஸ்டர். ஜங்குக்கு சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்கு. ஜங்குக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொன்னீங்க, அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் ஷோ எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியல. ஆமாம், அப்புறம் ஜங்குக்கு சிஸ்டர்னு சொன்னால் நான் ஷாக் ஆகாமல் என்ன அவன் இவன் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ ஜங்குக்கு அப்போ சிஸ்டர் தானே, ஃப்ரெண்டோட பொண்ணுனா சிஸ்டர்லாம் கிடையாது, நாங்கள் வேணால் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா வைன்? ஓகே எப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு சரி அண்ணா நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐயோ வயன் நெஞ்சு வலிக்குது வயன் ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு டேக்கிட்ட போகிறீங்க. நடிக்காதரா நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன். சரி அவளை இன்னொரு 1/2 hour கழிச்சு கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்துடு. ஏன்னா அவங்க அம்மா அவள் இல்லாமல் 1 hour கூட இருக்க மாட்டான். ஸோ அப்பப்போ கூட்டு போய் காட்டிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லிட்டு திருப்பி நெஞ்சில் விஷயம் நீங்கள் ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கை பிடிக்கிறீங்க. அண்ணான்னு சொல்லல, யாரோ என் நெஞ்சில் 1000 ரூபா விட்டுட்டாங்க. நீங்கள் டேவை பார்த்து சிரிச்சிட்டு அப்போ நான் உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடணும்.
நீ என்ன டேனே கூப்பிடு. டேவா? அப்படியே கூப்பிடு. ஆனால் நீங்கள் என்னை விட வயசில் மூத்தவங்களாச்சு. நான் அவன் சரி, நான் அண்ணா கூட வாய் திறந்து சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடல, டேனே கூப்பிட்றக்குவா. ஓகே. சரி, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போ வாங்க இங்கே நீ டே எங்கே போகிறேன்னு கேளு. சரி, டே நீங்கள் எங்கே போகிறீங்க? நானா லக்கேஜ் போகிறேன். ஐயோ, நீங்கள் லக்கேஜ் பாய் வேலை எதுவும் இங்கே பார்க்குறீங்களா? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தால் லக்கேஜ் பாய் வேலை, சர்வர் வேலை, அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் ஒர்க்கு, இந்த கேக் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும். சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலமிட்டே டே போகிறோம். நீங்கள் டே கூட பேசிட்டு நீ இது வரைக்கும் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனது இல்லையா? நீங்கள் ஒன்று பார்த்துட்டு எனக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் நான் எங்கேயும் போகல. டே டக்குன்னு நின்று உங்களை பார்க்குறான். என்னாச்சு? உனக்கு 18 வயசு தான் அதா? 18. இவ்வளோ கம்மி ஏஜ் தானே உனக்கு? ஆமாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் பார்க்க கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியுற. நீ உன்னை பார்த்துட்டு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க ஃபேஸ் கட் அப்படி இருக்கும், எனக்கும் அதனால கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஈவன் எங்கள் கிளாஸில் இல்லாத விட நான் தான் கொஞ்சம் ஃபேஸ் கட்டில் கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியுவேன். அது எனக்கு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இல்லையே, அழகாக தானே இருக்க, இதில் என்ன இருக்குது கஷ்டப்பட? ஆனாலும் எல்லோரும் குட்டி பிள்ளை மாதிரி இருக்கப்போ நம்ம மட்டும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் உன் வாய்ஸ் குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு. தேங்க்யூ. அடுத்து நீங்கள் டேவை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்ன அவன் கூட மட்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா? நீங்கள் அவனை பார்த்துட்டா சரி உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அவனை மட்டும் டேங்கிற, நான் மட்டும் சரிங்க வாங்க போங்க வா. சரி, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் உங்களையும் வேணாம் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். என் பேர் ஜிமின். ஆஹா, உங்கள் பேர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கே. டே உங்களை பார்த்துட்டு ஏய் இவ்வளோ நேரம் என்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், நீங்களும் அழகாக இருக்கீங்க, உங்கள் பேரும் அழகாக இருக்கு, அதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஜிமினை பார்த்துட்டு உங்களுக்கும் அழகாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அடிச்சுட்டு கிட்ட வரான்ட்டே டக்குன்னு உங்கள் ஷோல்டரை கை போட்டுருத்துரு. உனக்கு தங்கச்சிடா? தங்கச்சியா? டே இந்த ஃபங்க்ஷன்லேயே என்னை பார்த்து ஃப்ரீ பொண்ணு இந்த பொண்ணு தான்டா, ஏன் நான் அதிகம் தங்கச்சிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காது கிட்டே கேட்குறான். நீங்கள் டக்குன்னு 2 பேர்த்து கிட்டே வந்துட்டேன், எனக்கும் நீங்கள் 2 பேரும் பேசுகிறது நல்லா கேட்குது. ஓகே வைன். சரி சரி, தங்கச்சின்னு தான் சொல்லாதரா. ஏய் தங்கச்சி தான். ஜங்குக்கு தங்கச்சினா உனக்கும் தங்கச்சி தானே? ஜங்குக்கு தங்கச்சினா உனக்கும் தங்கச்சி தான். சரி விடுங்க, ஜங்குக்கே நான் தங்கச்சி கிடையாது. ஸோ நான் உங்கள் 2 பேருக்கு தங்கச்சி கிடையாது, ஓகேவா? ஓகே எடுத்துகிட்டு 2 பேர் டக்குன்னு வைக்கின்றாங்க. சரி வாங்க போய் லங்கேஜ் எடுப்போம். நீ எடுப்பியா? நீங்கள் அவனை பார்த்துட்டு நீங்கள் எடுப்பீங்க, நான் வேடிக்கை பார்ப்பேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு குட் ஜாப்யா, தேங்க்யூயா, வாயா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்டு போகிறான். உண்மையாக சொன்னால் அவங்க 2 பேர் லக்கேஜ் எடுக்கிறாங்க. நீங்கள் பேசிகிட்டே வரீங்க 2 பேர்ட்டையும். அவங்க 2 பேரும் உங்கள்கிட்ட பேசுகிறனால அவங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்ப போயாச்சு. நீங்கள் உங்கள் அம்மாட்ட போயிட்டு எனக்கு 2 ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்னும் ட்ரெஸ் மாற்றலை. அம்மா நான் சொல்கிறத கேளுமா, வான் எந்திரிவான் ட்ரெஸ்ஸை மாற்றுவான். ஆமாம் ப்ளீஸ், நான் 10 நிமிஷம் பேசுகிறேன், நீ கேளு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு 10 நிமிஷம் பேசுவேன், நான் எந்திரிச்சு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கேட்காட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நகை போட்டுருந்துருப்பாங்க, அதெல்லாம் கழட்டி வச்சுட்ருக்காங்க. எனக்கு 2 ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து ஜிமின், இன்னொருத்தர் பேர் தேயாங். நான் வந்து ஜிமின் தான் கூப்பிடுவேன், தேங்க வந்து டேன் கூப்பிடுவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயசில் மூத்தவங்கள அந்த லாஜிக்லாம் வேணாம், அவங்களுக்கும் அதெல்லாம் வேணாமா. ஸோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன் சரியா. அதுக்கப்புறம் ஜங்குக்குன்னு யாரோ சொன்னாங்கம்மா, அது 2-3 தடவை அந்த பேர் சொன்னாங்க. அப்போ ஜங்குக்கு யாருன்னு உனக்கு தெரியாதாடி? எனக்கு என்ன தெரியும், ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட் தான், அதுக்காக தான் அவங்க வந்துட்டு அதுவும் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக லக்கேஜ் தூக்குற வேலை அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. உங்கள் அம்மா உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறேன். இப்போ எதுக்கு என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன்? வைன், நீ யார் கல்யாணத்துக்கு வந்திருக்கா? ஜியான் ஆண்டி வீட்டு கல்யாணத்துக்கு. நான் சும்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஜியான் ஆண்டியோட பையன் தான் ஜங்கு. ஜியான் ஆண்டிக்கு அவ்வளோ பெரிய பையனா? அந்த அண்ணனுக்கு என்ன ஒரு 22-23 வயசு ஆகுமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன் அந்த பையனுக்கு 28 வயசுடி? 28 வயசா? அப்போ ஆண்டிக்கு வயசு கூடவா உன்னை விட? எப்படிம்மா? நான் ஆண்டிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 வயசு பொண்ணு தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 28 வயசு பையனா? இப்படி உனக்கே ஓவரா இல்லையா? உங்கள் ஆண்டி பார்த்தா அவ்வளோ எங்கே தெரியுதா உனக்கு? ஆண்டி ரொம்ப எங்கே தான் இருக்காங்க. ஆமாம் தானே? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆண்டி எங்கே தான் இருக்கா, ஆனால் அவளுக்கு 28 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணமே. என்னைக்கா? நாளைக்குடி.
ஆனால் ஆன்ட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு சந்தூர் மம்மியாக இருப்பாங்க போல். அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு அப்போ என்ன பார்க்க அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரியாக்ஷன் வேறு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு நீயும் சந்தூர் மம்மி தாண்டி அழகி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கணித்து பிடிச்சி கிள்ளி கொஞ்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா எவ்வளோ நேரத்துக்கு நம்ம இங்கேயே உட்காந்துருக்கணும், ஏன் இன்னும் யாருமே வரல? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒரு டைமுக்கு ஒரு கொஷின் கேள்றி, ஏன்டி இத்தனை கொஷின் கேட்குற, நீ சொல்ல. ஐயோ கடவுளே, பொண்ணு ரெடியாக வேணாமா? பொண்ணு ரெடியாகணும், பையன் ரெடியாகணும். அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு வந்துட்டு சில சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சில சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாண்டி ரிசப்ஷன் வைப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ கடவுளே, இவ்வளோ நேரம் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கணுமா? எனக்கு போர் அடிக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு சுற்றி வேறு பார்த்துருக்கீங்க, என்ன போர் அடிக்குது? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு நம்ம எங்கேயாச்சும் கடைக்கு போகலாமா? இங்கே எங்கடி கடைக்கு போவேன்? அப்பா எங்கே? ஜியான் அங்கிள் கூட வேலை பார்த்துட்ருக்காரு. நம்ம வெளியே போய் பார்ப்போன்ட்டு காசு இருக்கா இல்லையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்கிட்ட காசுலாம் இல்லை. அம்மா நீ ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சுருப்பேன், அதை எடு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மண்டையிலே கொட்டிட்டாங்க. அடிச்சுட்டு தலையை தேய்ச்சிட்ருக்கேன். தலையை கலைக்காது. இப்போ எதுவும் என்ன கொட்டுனா ஏன்டி வெளியே உட்காந்து உன் பாட்டு ஜாக்கெட்டுக்குள்ள காசு எடு எப்படிம்பியாடி சொன்ன அங்கே தானே. அப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நான் ஜாக்கெட்டில் காசு வைக்கல இன்னைக்கு. ஏன் கல்யாணத்துக்கு எதுக்கடி நான் ஜாக்கெட்டில் காசு வச்சுட்டாலேனோ? எனக்கு போர் அடிக்குது. எங்கேயாச்சும் ஒரு கட்டி கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை, எனக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு இது இறங்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா ஐயோ வயன் உனக்கு ஹாஃப் சாரி கட்டி விட்டுருக்கேன்டி, ஞாபகம் இருக்கா இல்லடி, சின்னிங்கிட்டே இருக்காதுடி, கலையுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன்னா தெளித்து விடுறாங்க. நீ போ, இது வர வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவடை பார்த்தா அது ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு. ஈவன் நீங்கள் போட்டுக்க தாவணியில் நிறைய ஒர்க் இருக்குது, ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ ஹெவியாக வாங்கினேன், இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? இடுப்பில் எதுவும் அந்த சந்தானமா? இல்லை வடிவேலு ஒரு படத்தில் கூட இடுப்பில் கட்டி நடப்பார்ல, அந்த மாதிரி இருக்குது கட்டி நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆடிட்டு வேறு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ சும்மா இருடி, இதை நான் வாங்கலை, அவங்க ஆன்ட்டி தான் வாங்கி கொடுத்தா. ஆன்ட்டி வாங்கி கொடுத்ததா, ஆனாலும் இவ்வளோ வெயிட்டாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதை அடிச்சிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி வந்துட்டாங்க. என்னாச்சுடி? அதுவா ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்றீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு அவனு பார்த்தேன் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு, நீ தொங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை கிள்ளி எங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. நீ சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் முன்னாடி அவள் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருப்பா, வேறு என்ன சொல்ல போகிறான் என் பிள்ளை? உன் பிள்ளை அப்படி சொல்லலை. உன் பிள்ளை என்ன தெரியுமா சொல்லிச்சு? அந்த ஒரு படத்தில் வடிவேல் கூடையை கட்டிட்டு நடப்பார்லாம், அந்த மாதிரி இருக்க அந்த தாவணியை கட்டிட்டு அவளுக்கு நடக்கிறது. அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலை, எங்கள் அம்மா தான் சொல்லுது. நான் பழைய படம்லாம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு வடிவேல்னாலே யாருன்னு தெரியாது. எங்கள் அம்மா பொய்யா பேசும், எங்கள் அம்மா ஒரு பொய்யுருண்டை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எதோ பொய்யுருண்டையான்றாங்க. நீங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு இதை சிரிக்க வேறு சரிங்க. உங்கள் அம்மா உங்களை கொட்ட வராங்க. டக்குனு உங்கள் கையை பிடிச்சி பிள்ளைய கையை வச்சா கையை எடுத்துருவேன். ஆனால் அவள் என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டேன். அவள் உண்மையை தானே சொல்கிறான், நீ தான் பொய் சொல்லுவாள், அவள் பொய்யே சொல்ல மாட்டான். அழகு தேவதை பொண்ணு என்னைக்கிடி பொய் சொல்லியிருக்கு. உங்கள் அம்மா பார்த்துட்டு பொண்ணா அது புழுகு முட்டை அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா பார்த்தியே போகாமல் அப்படி சொல்லிட்டு கூட உட்காந்துட்டீங்க. அவங்க நீ வாடி கொஞ்சம் வாடி, அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறேன், தட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே அரேஞ்ச் பண்ண தெரியல, நான் ஒன்று கூப்பிடலாம் தான் வந்தேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க அம்மா கூட இன்னொரு ஆண்டி இருப்பாங்க. அவங்களும் மேடம் வந்திருந்து என்னை பார்க்கவே இல்லை, நீ தான் ரொம்ப பிஸியாச்சு உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஹக் பண்ணிட்டதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. நம்மளை கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவங்க ஒரு ரூமில் உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து பொண்ணு ரூமுக்கு பக்கத்து ரூம். நீங்கள் பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறது? அந்த ரூமில் வேறு நிறைய ஆன்டிஸாக இருக்காங்க. அங்கே போனால் உன் வயசு எத்தனைம்மா? பார்க்க 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்கு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையாம்மா, பிள்ளை பற்றிக்கலையாம்மா, நேரம் உன் வயசில் எனக்கு 4 பிள்ளை இருந்துச்சுமா அப்படிம்பாங்க. இவங்களுக்கு போய் பதில் சொல்கிற நேரத்துக்கு சும்மா கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ எதார்த்தமாக பார்க்கும்போது வந்து டே கரெக்டாக வந்து ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கீங்க. அது டே தானே, அப்பா இவனாச்சு கிடைச்சானே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு நினச்சி போய் டபான்னு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண நேரம் என்னன்னா கரெக்டாக ஜேகே வந்து வேட்டியை எப்படான கொட்டுறது, எனக்கு கொட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்திருப்பான். ஜிம்மி இந்த மச்சான் இப்படி சுத்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேட்டியை பிடிக்கிட்டாங்க. இவன் ஐயோ இந்த ஜட்டியில் நிற்கிறது கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு டேயாங் டக்குன்னு 3 பேர் உங்களை பார்க்குறாங்க. டே உங்களை பார்த்துட்டு அடியே இங்கே எதுக்கு நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கண்ணை பற்றிட்டான். ஜங்குக்கு ஐயோ என் மானவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை வாங்கிட்டு குட்டு குட்டு அவன் எடுத்தேன் மாறு ஓட்டான்னு பாத்ரூம்க்கே ஓடி போயிட்டான்.
ஜிமின்க்கு இதெல்லாம் பார்த்து ஒரே மொரட்ட சிரிப்பு தான். நீங்கள் ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் கத்துறீங்க. தேவதை ஐயோ நீ கத்தாதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு கதை லாக் பண்ணிட்டான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு நான் ஒன்றை பார்க்கவும் தான் பின்னாடியும் வந்தேன். ஆனால் ஆமாம் இங்கே ஒரு என்ன ஜட்டியுன்னாங்களா அந்த அண்ணா யார்? உங்களை பார்த்துட்டு ஷோ அந்த குஷின் அப்புறம் கேட்டுக்கலாம். ஏய் ஜங்குக்கு நீ வேட்டி கட்டிட்டியா? ஐயோ ஏன்டா அப்படி பண்ணிக்க அந்த பொண்ணு யாருடா? டே அந்த பொண்ணுங்க தாண்டா இருக்குது. ஐயோ அந்த வேட்டி கட்டவே முடியல. ஏறு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற நீங்கள் குறுகுறுன்னு பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு நீ என்ன குறுகுறுன்னு பார்க்குற? ஜிமின் அதை பார்த்து கேட்டிருப்பான். 3 பேரும் ஒரே ரெஸ்ட் ரூமுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போகலடி வேட்டி தான் கட்டி விட போகிறேன். சரி டன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக பெட்டில் உட்காந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம்லேயும் கத்திகிட்டே இருக்காங்க. டே அது அவங்க சொரு பாத்திரம் என்னடா இது நீ தொடுறாங்காட்டி வருது போடா இப்பெல்லாம் கூட நான் போய் உட்காந்து அப்படியே வேட்டையை வந்துடும் எல்லோரும் பார்க்கணும். ஐயோ கடவுளே மானத்தை வாங்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வேறு பழமிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரே சிரிப்பு ஜங்குக்கு பேசுகிறதெல்லாம் கேட்டு நீங்கள் வெளில சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக 3 பேர் வேட்டியை கட்டிட்டு வெளியே வராங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு வழியாக வேட்டி கட்டிட்டீங்க போல். கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பற்றி பார்த்துட்டு யார்ட்ட அந்த பொண்ணு? அவன் தங்கச்சிடா. ஏன் தங்கச்சியா? எனக்கே தெரியுமா எனக்கு அப்புறம் தங்கச்சி சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பற்றி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கு தானே? அப்போ நான் அவங்க தங்கச்சி தான். தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அழகான பொண்ணுலாம் ஏன்டா என்ன தங்கச்சின்னு கூப்பிடுது? இத்தையும் டவுட்டு தான் மச்சா எனக்கு கொஞ்சம் அந்த பிள்ளை என்னையும் தங்கச்சி தான் கூப்பிடுச்சு. இப்போ பாரு என்ன ஜிமின் தான் கூப்பிடுது. கத்தியில் உனக்கு அது தங்கச்சி வேணான்னா சொல்லு. தங்கச்சியெல்லாம் கூப்பிடாதே அவனை ஜங்குக்குனே கூப்பிட்டு நான் சொல்லிடுறேன். அதுவும் ஜங்குக்குனே கூப்பிடும். அப்போ நீ அண்ணனா இருக்க மாட்டேன் ஓகேவா? ஓகே தான். ரொம்ப முக்கியம் இது வயண்டா. இது உங்கள் அம்மா பேர் என்ன? நீங்கள் உங்கள் அம்மா பேர் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஆன்ட்டியோட பொண்ணா நீ? அப்படி சரி நீங்கள் தலைவர் ஆட்டுறீங்க. உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன ஆஃபீஸரி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தானே? ஆன்ட்டி வாங்கி கொடுத்தது தான். எடுத்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். இது எப்படி அவனுக்கு தெரியும் ஆஃபீஸர் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தோன்னு? ஏன்னா எங்கள் அம்மா கல்யாண பொண்ணுக்கும் இவளுக்கும் ஒரே மாதிரி ஆஃபீஸர் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அவளும் ரிசப்ஷனில் இதே ஆஃபீஸரி தான் கட்டியிருப்பாள். இவளும் அதே ஆஃபீஸரி தான். அப்படியே வாங்கினாங்க. எங்கள் அம்மாவுக்கு இவ ரொம்ப செல்லமா, அதனால் எங்கள் அம்மா அப்படி சொன்னால் வாங்கினாங்க. அதனால எனக்கு வயன் அப்படிங்கிற கேரக்டர் தெரியும். பட் ஆள் பார்த்ததில்லடா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ நீங்கள் அழகாக தலைவராட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இவங்கெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்காங்க, நீங்கள் ஏன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கீங்க, நல்லா பேச ஆரம்பிச்சுன்னு கேட்டுப்பட்டீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன பக்கம் உனக்கு அப்படியே தெரியுது? லைட்டோ ஏன்? அதாவது டேவும் சரி ஜிமினும் சரி டேட்டுவே குத்தலாம். நீ பார்த்த நீங்கள் உன்னை பார்த்துட்டு அதான் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஜிமின் டேட்டு குத்திருக்கான். செஸ்ட்டு கிட்ட ஒன்று, பேக் நெக்கில் ஒன்று. அடிச்சு நீங்கள் ஜிம்னை பார்க்குறது ஜிம்னுட்டு அடிச்சுட்டு அழகாக தலையாட்டுறான். நீங்கள் டேவ் பார்த்துட்டு நீங்கள் குத்துலையா? ஒன்று குத்திருக்கேன். சரி விடுங்க எங்கேயோ குத்திருக்காங்க ஆனால் கையில் குத்துற. நீங்கள் ஏன் ரவுடி ஆட்டு கையெல்லாம் குத்திருக்கீங்க? அவங்கள பார்த்துட்டு ரவுடியானா அப்படி சொல்லி நீங்கள் அவன் ரவுடியானா அப்படின்னு சொல்லி லைட்டாக முறைச்சி கேட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவை பார்க்குறீங்க. டேக்கு சிரிப்பு வந்துடும். டே பிள்ளையை பயமுடுத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்ட்டு அவன் பேக்கு தான் ரவுடியாக இருப்பான். டம்மி பீஸு நீ வந்து நீ பேக்கில் ஜட்டியோடு நின்றுட்டு இருந்தான்ல அவன் நீங்கள் சிரிக்கிறீங்க. இதை பற்றி பேசி சிரிக்காதீங்க. அது நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம். நீ எதுக்கு டக்குன்னு ஒரு பசங்க ரூமுக்குள்ளே வர? நீங்கள் உன்னை பார்த்துட்டு இப்போ என்ன நான் வந்தேன் என்ன? நீங்கள் தான் ஜாலியாக ஜட்டியோடு நின்றுட்டு இருந்தீங்க, நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தீங்க போல். சும்மா என்னையை குறை சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு இதில் க்யூட்டாக பேச ஆரம்பிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு வாய் தாண்டி உனக்கு அப்படின்றான். ஜங்குக்கு உங்களை பற்றி முறைச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு ரொம்ப முறைக்காதீங்க, நீங்கள் தானே காற்று வாங்கிட்டு இருந்தீங்க. காற்று வாங்குற இடமா அது? நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்போ வாங்கலையா? அப்போ எதுக்கு நீங்கள் ஜட்டியோடு இருந்தீங்க? தயவு செய்து தாயே நீ அந்த கொஷின் எடுத்துறியா? வேறு ஏதாவது பேசலாமா? சரி எப்படி சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க ஆண்டி உங்களை பார்த்துட்டு இங்கே ரெடி பண்ணுற, அவங்க டோர் ஓப்பன் பண்ணிப்பாங்க, உங்களை பார்த்துட்டு இங்கே ரெடி பண்ணிட்டுறாங்க. அதுவா அம்மாவும் நீங்களே அம்போன்னு அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டீங்க. அதான் இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ரவுடி பையன் கூடயே நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரவுடி பையனா உனக்கு என் பையன்? ஆமாம் கை ஃபுல்லாக டாட்டூ. நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. இவர் ஏன் இப்படி இருக்காரு? அவனையும் க்யூட்டாக தான் இருந்தா. இப்போ தான் நாய் கொஞ்சம் ஓவர் திமிரு பண்ணிக்கிட்டு கை ஃபுல்லாக டாட்டூ குத்திட்டாள். இது நீங்கள் திமிரு பண்ணும்போது விளக்க மாட்டேது சாத்து இருக்கணும். அவங்க உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிற நல்லா சத்து எடுத்துருக்கணும். ஜங்கு உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா நீங்கள். ஐயோ ஆண்டி அவர் கேட்குது, அவருக்கு முறைக்கிறாரு நம்மளை. அவனுக்கு காது கொஞ்சம் ஷார்ப்பு. அடுத்து நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு எதிர அடிக்கணும். அதுலேயும் இல்லை அடிச்சுட்டு கொடுக்கணும்னு ஓடியே போயிட்டீங்க. ஜங்கு கடமை உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. வாயம் பற்றியாமல் அந்த பிள்ளைக்கு
அது சின்ன பிள்ளைடா, அது மனசில் பட்டதெல்லாம் பேசும், யோசிக்காமல் அவளுக்கு என்ன அந்த இடத்துல பேசணும்னு தோணுதோ பேசிடுவா. நீ அவளெல்லாம் தப்பாக நினைக்காத, அது க்யூட்டான குழந்தை. தெரியுது அது பேசுகிறத பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் குறைச்சா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கூட்டு வந்துருப்பாங்க. ஜங்குக்கை பார்த்துட்டு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சொல்கிறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு மாமா இரு உனக்கு கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுறீங்க. என்னை கொடுத்துறியோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோஜி வேறு அடிச்சுட்டு கண்ணை விரிச்சு பார்க்குறீங்க. அவங்க 3 பேத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. வீங்களை பார்த்துட்டு இங்கே வா நீ இருந்தால் தான் ஃபன்னாக இருக்குது அப்படின்றான். ஜிமின் டக்குன்னு பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான்றான். ஜங்கு சிரிச்சுட்டே பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு கூட்டு போய் உட்காரிச்சிட்டாங்க. நீங்கள் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து இந்த ஐயர் என்ன சொன்னாலும் அதை வந்து திருப்பி சொல்ல தோண மாட்டேங்குது. அவனுக்கு சிரிப்பாக வருது. அங்கே வந்து 2 பேத்துக்கு சம்மந்தம் கலக்கிறதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தம் கலக்கிறதா நிச்சயதார்த்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது முரட்டு சிரிப்பு வருது. நீங்கள் 3 பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு வேளை இந்த பையன் ரவுடி கிடையாதோ, அதான் சிரிப்பாரோ. நல்லா பன்னி பையனாட்டு சிரிப்பான். பன்னி பையனாட்டவா பன்னிடி தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஓ முயலா முயலடா பன்னி மாதிரி சிரிப்பாங்க. பன்னி எப்படா சிரிக்கும்? அது ஒரு மாதிரி அப்படி சொல்லி விகாரமாக சிரிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். இல்லை நான் தெரியாமல் அப்படி என் காதில் விழுந்துச்சு. ஓகே நீங்கள் பன்னியோட சிரிப்பீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பன்னி மாதிரி சிரிச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு பதில் வேறு சொல்லிட்டீங்க. பன்னி மாதிரி தான் சிரிப்பேன், பன்னி மாதிரி சிரிக்க மாட்டேன் சரியா? ஓகே எப்படி சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு வருது. நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு சேம் காஸ்டியூம்ப்பா ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு சேம் காஸ்டியூமா? ஆமாம் அந்த அக்கா இதேமாரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. உங்களை பார்த்துட்டு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். என்ன வார்த்தை? நீ அந்த பொண்ணுமா ட்ரெஸ் பண்ணியிருக்க. ஃபஸ்ட்டு நான் தானே போட்டேன், ஃபஸ்ட் நீங்கள் தான் என்ன தானே பார்த்தீங்க. அப்போ அவங்க என்ன தான் ஒட்டு காப்பி அடிச்சிருக்காங்க. ஒட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. ஒட்டு காப்பின்னா தெரியாதா? ஒட்டு காப்பினா இந்த மாதிரி அவங்க காப்பி பண்ணியிருக்காங்க. தட்ஸ் மீன்ஸ் ஒட்டு காப்பி. ஐயோ கடவுளே, இப்போ பேசுகிற நிறைய வார்த்தைக்கு மீனிங்கே புரியலடா அப்படின்னு சொல்கிறீங்க 3 பேரை. நீங்கள் சரி தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லி தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்குதா. அவங்க அம்மா என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சைலண்டாக உட்காந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ரிசப்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களை பார்க்குறா. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஹாய் எடுத்துகிட்டு அழகாக ஹாய் காட்டுறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஹாய் காட்டுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, டயர்டாக இருக்கா? அவங்க உங்களை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு சேம் பேஜ், நீங்கள் எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு எப்படி நீ ஜங்குக்கோட தங்கச்சியா? இல்லை நான் ஜங்குக்கோட தங்கச்சி இல்லை, ஜங்குக்கோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுண்ணா. ஓ அனுப்பிச்சிட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு அவங்க வீட்டில் பையனே இல்லைன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்ல அவங்க ஜங்குக்கோட. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அவங்க வீட்டில் பொண்ணே இல்லை. சாரி நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஏன் டல்லாக பேசுகிறீங்க, நல்லா அழகாக சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. அங்கே பாருங்கள் ஜங்குக்கெலாம் எப்படி பல்ல காட்டுறான்னு. எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான். ஆனால் என்ன வாய் தெரியுமா அவனுக்குலாம், இப்படி பல்ல காட்டி பேசுகிற ஒரு பையனுக்கு இப்படி சைலண்ட்டான ஒரு பொண்ணா? அவங்க உங்களை சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்க பின்ன இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் நீ நிறைய பேசுகிற. நீங்கள் உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் டல்லாக வச்சுட்டீங்க. டக்குன்னு நீங்கள் டல்லாக இருந்த பார்த்துட்டு என்னாச்சும் வயன்? ஒன்றும் இல்லை, எல்லா பொண்ணும் அப்படி டேவை பார்த்து வழியிட்டே உங்களை பார்த்துட்டு நீ வா, நீ வந்து அங்கே இல்லை, இங்கெல்லாம் நிற்காத, நீ வா. அடுத்து நீங்கள் உங்களை பார்த்துட்டு என்னாச்சும் தப்பாக பேசிட்டேன்னா? இல்லை அப்படிலாம் இல்லை, நீ பைத்தி உங்களை சும்மா ரெடி. இல்லை நாங்கள் அவள் கூட பேசுகிறோம், நீங்கள் 2 நிமிஷம் கழித்து வந்து அவளை கூப்பிட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு டேவ் வந்து அங்கே போயிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஜங்க் பார்த்துட்டு என்னாச்சுடா? இல்லைடா வயனை ரொம்ப பேசுகிறான்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்லுது. அதாவது சொல்லிட போதுன்னு கூப்பிட்டா அவன் விடவும் மாட்டேங்குது உன்னோட ஒய்ஃபு. இன்னும் கல்யாணம் ஆகலை மச்சான். சரி பரவாயில்ல, நீ போய் வயனை கூட்டிகிட்டு வா. அவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்க. அவள் வேறு துருன்னு பேசுகிறா. அதாவது சொல்லிட்டாங்கன்னா அவளுக்கு கஷ்டமாயிரும்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அவங்க கிட்டே நின்ட்டு வயன் அடிச்சுட்டு நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு நீ அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா அப்புறம் இங்கே வந்து நிற்கிறா. உன்னை பார்க்க தான் வந்தேன். பொய் சொல்லாத, அந்த பொண்ணை பார்க்க தானே வந்தேன். அதுக்கு நீ என்கிட்ட அந்த பொண்ணை பார்க்க வந்தேன்னு சொல்லலாம். உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்ல வேணாம். உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இங்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டா. நீ ஜங்குக்கிட்ட நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் என்ன மட்டும் கூப்பிட்டு வந்துட்டா. அவங்க இப்போ ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறாங்க பாரு. இதில் என்னடி இருக்குது தப்பாக நினைக்க? நீ அவங்கக்கிட்ட பேசாமல் என்ன மட்டும் கூப்பிட்டு வந்தால் தப்பாக தானே நினைப்பாங்க. அப்போல்லாம் நினைக்க மாட்டாங்க. நீ நில்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் அவனே நின்றுக்கிட்டீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடி உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரே மாதிரி காஸ்ட்யூம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஈவன் ஒர்க்கு கூட ஒரே மாதிரி இருக்குது.
அவள் தான் சொன்னால ஆன்ட்டியோட ஃப்ரெண்டோட பொண்ணுனா சிம்பிளாக போடலாம்ல. அது என்ன உனக்கு வாங்கி கொடுத்துருக்க மாதிரியே லெஹங்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. சும்மா இருங்கடி, லெஹங்கா தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? சும்மா நான் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏய் என்னடி இப்படி சொல்கிற, நார்மலாக தான் இருக்கேன், ஐ ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் இவங்க 3 பேர் கூட சேர்ந்து ஜங்குக்கு பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஜங்கு ஐயோ மற்ற தாய்களை கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேன்டா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னாலே ஆண்டா அப்படி பண்ணுறீங்க அப்படி இருக்குது. அந்த பொண்ணு வந்து சைலண்ட்டாக நிற்கிது. 2 பேரும் அரேஞ்ச் மாதிரி தான். ஸோ 2 பேர் பேசினதெல்லாம் இல்லை. ஸோ 2 பேரும் சைலண்ட்டாக தான் நிற்கிறாங்க. போஸ்ட் கொடுக்க சொன்னாலே ஜங்குன்ட்டு தனியாக தான் நல்லா போஸ்ட் கொடுக்குறான். அதே வந்து 2 பேரும் ஜோடியாக நின்று போஸ்ட் கொடுக்க சொன்னான். அவனுக்கு போஸே கொடுக்க தெரியாத மாதிரி பெகன்னு முழிக்கிறான். நீங்கள் 3 பேரும் அவனை போட்டு பயங்கரமாக கலைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா உங்களை 3 மணிக்கெலாம் அனுப்புகிறாங்க. அம்மா என்னை விடுமா, மணி எத்தனை, ஏன் நான் இப்போயே அனுப்புகிறேன், இவ்வாடி கல்யாணத்துக்கு காலையில் கோயில் போகணும் வயன், 5 மணிக்கு தாலி கட்டிடுவாங்க வயன், எந்திரி வயன். அவங்க காட்டுறாங்க, நான் வந்து அப்புறமா ஜங்குக்கு பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் எந்திரின்னு சொன்னேன், ஏன் வயன் இப்படி பண்ணுறேன், எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு தூக்கம் தான் வருது, எந்திரிடி தங்கலை மேலே என் பட்டு, நீ போ பட்டு குட்டு நீ ஏன் எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்திருக்கீங்க. போய் குளிச்சுட்டு வாமா, ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிட்டு நீ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் சலிப்பாக குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்து கூட இந்த மூஞ்சி பார்த்து தூங்கின மாதிரியே இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, மூஞ்சி கழுவுனியா இல்லையா? கழுவுனேன், 2 டைம்ஸ் சோப்பு போட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த ப்ளவுஸ் போடு, ப்ளவுஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் நல்லா கண்ணை திறந்து அங்கே அம்மா பார்க்குறீங்க. ஆமாம் இப்போ இந்த சாரி தான் கட்ட போகிற நீ, அம்மா போமா இதெல்லாம் எதுக்குமா கட்ட சொல்கிறேன், நேற்று அதுவே நல்லா பூடைக்கல என்னை மாட்டி விட்ட மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒரு சுத்தம், என்னை ஏதோ தூண்டு குண்டா உங்களை போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்து குண்டா கூடன்ட்டு சரினா சோத்து மாடா இருப்பா போல, இந்த மாதிரி சோறு வைக்கிறதெல்லாம் தான் யூஸ்பியா, கூடையில் சோறு இருப்பாங்க. ஆமாம் கல்யாணத்து கூடையில் தான் முதல்ல சோறு இருப்பாங்க. நான் ஒன்றும் பார்க்கல, அதெல்லாம் நீங்கள் நான் விட்டு அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அந்த ப்ளவுஸ் போடுறதில்ல, நான் போட்டுவிடுவா, நானே போடுறேன், நீ வேறு போட்டு வேறு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக போய் ப்ளவுஸை போட்டுட்டு பாவாடையை கட்டிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்களுக்கு சாரி கட்டி விடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, இந்த சாரி செம்மையாக இருக்குல்ல அப்படின்றீங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ரெட் கலர் சாரி, ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதில் உங்கள் அம்மா வந்துட்டு இந்த சாரிக்காக உங்களுக்காக நகை செட்டு வாங்கியிருக்காங்க. இது ஆன்ட்டி உங்கள் அம்மாவை போய் வாங்கினது. அவங்க வந்து பொண்ணுக்காக வாங்கியிருப்பாங்க, அவங்க அம்மா உங்களுக்காக வாங்கியிருப்பாங்க. அந்த நகை செட்டு அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது அம்மா செம்மையாக இருக்குங்களோ அப்படின்றீங்க. லிட்டரலி உங்கள் அம்மாவுக்கும் சரி உங்களை பார்க்கும்போது கல்யாண பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் வளையெல்லாம் உங்கள் ஆன்ட்டி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த சேலைக்கு மேட்சாக பொண்ணுக்கு வந்து மிஸ் மேட்ச் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் போட்டு உங்களுக்கு நிறைய பூ வேறு உங்கள் ஆன்ட்டி கொடுத்துருப்பாங்க. அவள் ஃபஸ்ட் டைம் சேலை கட்டுறா, அதுவும் வந்துட்டு என் பையன் கல்யாணத்துக்காக கட்டுறதுனால அவளுக்கு நிறைய பூ வச்சுவிடு, ஃபஸ்ட் டைம் சாரி கட்டும்போது இந்த மாதிரி நம்ம இருந்தேன் அப்படின்னு அவள் சொல்லணும், அந்த மாதிரி நீ வச்சு விடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் ஆன்ட்டி கொடுத்த பூவெல்லாம் அழகாக உங்களுக்கு வச்சு விட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்க்க உங்களுக்கு லாங் ஹேர் வேறு இருக்கும். ஸோ சௌரியெலாம் வைக்க வேணாம், அதுவே பின்னாடி நல்லா நீளமாக இருக்குமா. ஸோ அதனால் நிறைய பூ வைக்கும்போது சூப்பராக இருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஃபைன், நான் கூட நினச்சேன்டி உனக்கு 18 வயசாக தான் ஆகுது, ஆனால் பார்க்க கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்காள். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், சத்தியமாக அப்படி இருக்கிறானே நம்ம தெரில, கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்க. நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அப்படியா அழகாக இருக்கட்டும் என் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொடக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஜங்குக்கு வந்து கிளம்பியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயாச்சு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எப்பா யாருப்பா அந்த கல்யாணம் பொண்ணு இங்கே வந்து நிற்கிதுமா, கல்யாணம் பண்ணலாம் அங்கிட்டு நிற்கணுமா. நீங்கள் அதை பார்த்துட்டு, நான் இன்னும் கல்யாணம் பண்ணலாம் இல்லை அப்படின்றீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, அழகாக இருக்கவன் தேங்க்யூ அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு பார்க்குறோம். ஜங்குக்கு வந்து உங்களே பார்த்துருக்கேன். என்ன மச்சான் ஏண்டா அந்த பிள்ளையை பார்த்துட்ருக்கேன், அழகாக இருக்காள் அவன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆகுது இன்னும் 10 நிமிஷம் தான், இப்படி சைட் அடிச்சுன்னா சிறுப்பால் அடிப்பேன் நான், ஏன் அங்கிட்டு திரும்பு, சைட்டை கூட அடிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து திரும்பி இருப்பான். ஸோ பொண்ணு வீடு வந்துட்டு இன்னொரு பஸ்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அதாவது ஒரே மண்டபம் தான், பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நைட்டு ரூம் புக் பண்ணி போய் தூங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கேருந்து பஸ் வச்சு வந்துடுறோம், நீங்கள் இங்கேருந்து பஸ் வச்சு போயிருங்கன்னு இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஜங்கு அம்மா உங்களுக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எப்போ வருவீங்க, நாங்கள் தான் லொக்கேஷன் அனுப்பினோமே, இல்லை அது நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம், வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கலை, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்ல நேரம் வேறு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க வரோன்றாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, உங்களுக்கு வேர்த்து கொட்டுது, நீங்கள் தொடச்சிட்டே இருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு,
இங்கே ரொம்ப வேர்க்குது, நான் அப்பயே சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு சேலையெல்லாம் கட்டினா கச கசான்னு இருக்கும், கேட்கவே இல்லையே அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இங்கே வா, அடிச்சு ஜங்கு கிட்ட வரீங்க, அவன் கையில் குட்டி ஃபேன் இருக்கும், அவங்கள்ட்ட காட்டான். ஏ நீ நீ அப்போ இந்த இதை மட்டும் பிடிச்சிட்டு இல்லையா? எனக்கு தெரியுமே இங்கே வெறுக்குன்னு, அதனால அதில் குட்டி ஃபேனை டச் பண்ணி வாங்கிட்டேன். ஐயோ அப்படின்றீங்க. உங்களுக்கு சேர்த்து அதை காட்டுறான், நல்லா இருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஜங்குக்கு மட்டும் ஐஸை மட்டும் அப் பண்ணி பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு நல்லா இருக்கான், இது செம்மையாக இருக்கு அடிச்சுட்டு 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இவனுங்க டே நீங்கள் மட்டும் காற்று வாங்குறீங்கல்ல, சேச்சி வாங்கடா அப்படிச்சுட்டு கோட்டை 4 பேர் அதுக்குள்ளே மண்டையை ஓட்டி விளையாடிட்டு இருக்கீங்க. இதில் டக்கு 4 பேர் மண்டையை ஓடுவீங்க எடுப்பீங்க அப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போய் நீங்கள் வாடி போமா அங்கெல்லாம் வேர்க்குது, இங்கே தான் காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரும் வந்துருச்சு. ஜங்குக்குன்னு உங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு தான் இருக்கான். பார்த்துட்டு டே மச்சான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பொண்ணு வீடு வந்துருச்சாண்டா, பொண்ணு இறங்கி வரும்டா, அங்கே ஆர்வமாக பார்த்தா தானடா கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். பொண்ணெல்லாம் வந்து அப்படி ஆசையாக ஒரு லவ்வோட அப்படி பார்க்கணுடா வரவங்களை. இப்படி இன்னும் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. பொண்ணு ஒரு மாதிரி தெரில, அவன் திருப்பி காற்று தான் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்திருப்பாங்க. பொண்ணு வந்துருச்சு. அந்த பொண்ணு லிட்டரலி உங்களை மாதிரியே கிளம்பியிருக்கா. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டுங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சைலண்டாக உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கு அங்கே போய் உட்காந்துட்டான். நீங்கள் ஜங்கு கையில் இருந்திருக்குள் அதை வந்து வாங்க பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் வாங்கக்கூடாது, அம்மா அதில் ஃபேன் இருக்குமா காற்று வருமா, உங்கள் அம்மா நோன்றாங்க. நீங்கள் போய் ஜங்கு பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. அங்கே உட்காந்து அவன் வந்து காற்று கொடுப்பான்லன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அது அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டான். உங்களுக்கு அந்த காற்றுல தூக்கம் வேறு சொக்குது. நீங்கள் அப்படியே குடிஞ்சு தலையை வேறு ஆட்டிகிட்டு இருக்கீங்க. இவங்க பார்த்துட்டு டேவை தூங்குறாடா சின்ன பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவனுக்கு சிரிக்க கேட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான். சொல்கிறதான் சொல்லிட்டு இருந்திருப்பான். பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கலாம். அவங்க தலை வேற ஆடிக்கிட்டே இருக்கு. ஜங்குக்கு வந்து உங்கள் சீக்கில் வந்து கை வைக்கிறான். ஜங்குக்கோட அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு பொறுமையாக அவங்கள வந்து அவன் ஷோல்டரில் சாச்சி வச்சுட்டான். ஜங்குக்கோட அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. அவன் அப்படியே உங்களையும் பிடிச்சி பார்த்துட்டு இருப்பானா. டேய் என்னம்மா அங்கே பார்த்து பண்ணுறான் அடிச்சுட்டு அவனை அதுக்கப்புறம் இங்கே ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு ½ hour இருக்குது, எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலி தாலியும் கட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அதை கையில் வாங்கிட்டு அந்த பொண்ணு கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறான். உங்கள் தலை லைட்டாக சரிஞ்சிருக்கான். அவன் டக்குன்னு தாலியவே மடக்கிட்டு உங்கள் தலையை பிடிச்சிட்டான். அவன் பார்த்து அப்படிங்கும்போது வந்துட்டு தாலி கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பேக்லேருந்து வந்து உங்கள் தலையை அப்படியே வந்து அவன் கை வச்சு பிடிச்சிட்டான். உங்கள் ஷோல்டர் ஒரு கையில் பிடிச்சிட்டான். ஸோ நீங்கள் வந்து எந்த சைடு சாயாத மாதிரி பிடிச்சிட்டான். ஜங்குக்கு வந்து லைட்டாக ஆக்வர்டாக சுரிக்கிறான். அந்த பொண்ணு வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு வந்து தாலி வந்து அந்த பொண்ணு கழுத்துக்கிட்ட கொண்டு போயிருப்பான். அந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே தாலியவே கையில் உருவிட்டான். எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கல, நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் வேணான்னு சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை, உங்களை தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு கையில் வாங்கியிருப்பால தாலி அதை அப்படியே கீழே போட்டு எந்திரிச்சு நிற்கிறா. இங்கே எல்லாருக்கும் ஷாக்கு. அவள் பாட்டுக்கு பட்டன்னு ஒரு நிமிஷம் தான் பேசி முடிச்சு டக்குன்னு எந்திரிச்சிட்டா. ஜங்குக்கே அம்சம் ஷாக்காக பார்க்குறான். இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு ரொம்ப டக்குன்னு வந்துட்டு அம்மா என்னம்மா பேசுகிற நீ, உட்காரு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட அம்மா பண்ணிட்டு கொண்டு வேண்டிய உடனே மரியாதையாக உட்காரு அப்படின்றாங்க. அது ஜங்குக்கு அதுக்கு விழுவுது. அந்த பொண்ணு என்னால் முடியாது, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷோல்டரில் அமுக்குறாங்க உட்கார வைக்கிறதுக்காக. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு நிமிஷம் அவனுக்கு ஷாக் ஆகுது. என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அங்கே பார்த்தா அவங்க போட்டு அமுக்கிட்டு இருக்கான். ஷோல்டர் இருந்து கையெழுமா ஏன்னா அந்த பொண்ணு கத்தவன் டக்குன்னு அந்த பொண்ணு தான் பார்க்குறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த பையனை பிடிக்கல, நீ தான் பார்க்க பிடிக்கும், பேச பிடிக்கல, அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவன் பேசுகிறதும் எனக்கு பிடிக்கல. சும்மா ஒரு வேர்டில் 2 வேர்டில் பேசுகிறான். அது இல்லாமல் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் செட்டே ஆகாது. அது இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். இன்னசென்ட்டாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வாழ முடியுமா, இல்லை இந்த வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்குமா, உலகமே ஏமாற்றிட்டு போ, எனக்கு இப்படி ஒரு பையன் வேணாம். நல்லா சிரிச்சுட்டேன்னு எப்போ பார்த்தாலும் ஒர்க்கில் சீரியஸாக இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி பையன் தான் வேணும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு விளையாட்டுத்தனமாக இருக்கான், எனக்கு இவனை பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காண்டா கத்துது. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தா பெக்குன்னு போயே சேர்ந்துருச்சு. எங்கள் ஜங்குக்கோட அம்மாக்கெல்லாம் ஷாக்கு. ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து விஷயம் ஷாக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான். நீங்கள் அவன் எந்திரிக்கும் போது கரெக்டே வந்துட்டு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கு பிடிச்சிருப்பான். அந்த டைமில் கை எடுத்துட்டான். நீங்கள் சரட்டுன்னு சாஞ்சிட்டீங்க, அடிச்சுட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து நிற்கிறான். நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா ஜங்குக்கா கையை கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கை நிட்டுங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்குறா. நீங்கள் எந்திரிச்சுன்ட்டு தூக்கமாக வருது, கல்யாணம் முடிஞ்சிச்சா, அம்மா ரூமுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு தூங்கி வச்ச கிடக்குது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அம்மாட்ட ரூமுக்கு போகலாமாங்கிறீங்க. உங்கள் அம்மா போய் மூடு அப்படின்றாங்க. ஜிமின் டக்குன்னு உங்களை இந்த சைடு இழுத்துட்டோம். சைலண்ட்டாரு
ம். ஏன் அப்படி சார் நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றீங்க தாலி கட்டின சவுண்டு கேட்கல. தாலி கட்டின சவுண்ட் கேட்குமா? கேட்கணும்ல. தாலி கட்டின சவுண்ட் கேட்கல, மேலே சவுண்ட் கேட்கல, அரிசி சவுண்ட் கேட்கல, எந்த சவுண்டுமே எனக்கு கேட்கல. எப்படி கல்யாணம் முடிஞ்சது? ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட்டாக ஒரு ஜெமினி சொல்ல சவுண்டே கேட்காம ஒரு கல்யாணம் முடியுமா? வா ஃப்ரெண்ட் கல்யாணமே நடக்கல, பொண்ணு போயிடுச்சு, அமைதியாக அடுத்து நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு என்னடா சொல்கிற? சினிமாவில் நடந்தது இப்போ இங்கே நடந்துச்சோ? ஐயோ அதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கலையே அப்படின்றீங்க. டக்குன்னு உங்கள் வாயை பொத்துட்டேன், எம்மா தாயே சும்மா தாயேன்னு. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அம்மா அவ்வளோதான் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்தது ஒரே பையன், செம்ம கிராண்டாக அந்த கல்யாணத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த பொண்ணை பாட்டுக்கு எனக்கு அந்த பையன் பிடிக்கல, அவன் பேசுறது பிடிக்கல, சிரிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அவங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அல்லாதம்மா ஏம்மா தேம்பி தேம்பி அழுவுற அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்கள சமாதானம் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் உங்கள் அம்மாவும் தான், நீ அழாதடி, நீ ஏன்டி இவ்வளோ அழுவுற, தப்பெல்லாம் அந்த பொண்ணு மேலே தான், நீ ஏன்டி இப்படி ப்ளேம் எடுத்துகிட்டு அழுதுட்டுருக்க? அவர் அப்பயே சொன்னேன் இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு விடுங்க, நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துக்கிறேன். நான் தான் தெரியுமா ஒரு பொடி வாழ்த்துக்கு இந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கா, உனக்கு செட் ஆகும், லைஃப் செட் ஆகும் எவ்வளோ சொன்னேன்னு தெரியுமா? அவனை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணது ஃபுல்லாக நான் தான், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஆண்டி ரொம்ப அழுகிறாங்கள. நான் போய் சமாதானப்படுத்தவா? நீ போ, ஆண்டிக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு ஜங்குக்கோ சொன்னான், நீ போ சமாதானப்படுத்து. சரி அப்படி சொல்லிட்டு நான் என்கிட்ட போயிட்டு ஆண்டி அழாதீங்க, அந்த பொண்ணுக்கு அறிவே இல்லை, ஜங்குக்கு போய் யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறான்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு அறிவே இல்லை ஆண்டி, அதான் அப்படி சொல்லிடுச்சு. நீங்கள் அழாதீங்க. அவங்க உங்கள் வாய்ஸ் கேட்டு உங்களை திரும்பி பார்த்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நான் தான் நீங்களாம் கிடையாது, அது ஒரு முட்டாள். அந்த பொண்ணுக்கு ஜங்கு கூட வாழை கொடுத்து வைக்கலன்னு நீங்கள் சொல்லணும், அப்படி தான் சொல்லணுமே தவிர இப்படி நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணி அழக்கூடாது. ஏன்ட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள சமாதானம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பாட்டி வந்துட்டு மணமேடை வரைக்கும் வந்து உன் பையனுக்கு கல்யாணம் நின்று போச்சு, எனக்கு தெரிஞ்சு உன் பையனுக்கு கல்யாண ராசி இல்லை போல, அதுதான் என்னத்த சொல்ல, நம்ம இதில் இப்படி நின்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவனுக்கு கல்யாணம் ஆகும், இல்லைனா அவனுக்கு ஆயுசுக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கூட நம்ம இதில் ஒரு பொண்ணே கிடையாது, பொண்ணே இல்லாத ஒரு ஃபேமிலி வேற. என்னதானோ எப்படி இருக்கு பாரு ஜங்கு கூட ராசி, கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு எழுதிருக்கு போல். சரி எதுக்கு அழுதுகிட்டு கிளம்புங்க, மண்டபத்தில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். எங்கேயோ உட்காந்து நீ ஆல்ரெடி 1 மணி நேரமாக அழுதுட்டேன், இன்னும் அழுதுகிட்டே இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க பாட்டு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லோரும் டக்குன்னு உங்களை தான் பார்க்குறாங்க. இவ்வளோ வயசாக இருக்குல்ல, இப்படியா பேசுவாங்க ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி? சே என்ன பாட்டி நீங்களா, உங்களுக்கு போகிறதுனா நீங்கள் போக வேண்டியதானே, முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க. எப்பா வயசுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குமாங்க, அறிவே இல்லை போல் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு உங்களுக்கு வாயை பார்த்துட்டு போய் லூசு மாதிரி பேசுதுவோம், அமைதியாக இருவேன். ஆமாம் நீ அமைதியாக இருமா, சும்மா யார் என்ன சொன்னாலும் பயம், நீ வாய மூடுன்னு. அவங்க பாரு வயசுக்கு கொஞ்சமாச்சும் தோணுமா இல்லையா? இப்படி வந்து சொன்னால் அந்த பையனோட அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பையன் எப்படி ஃபீல் பண்ணுவான், ஏதாச்சும் இருக்கணும்ல. சும்மா முட்டாள்தனமாக பேசிட்டு சரி கிறுக்காக இருக்கும் போல் இந்த பாட்டி. அந்த பாட்டி உங்களை பார்த்து முறைச்சிட்டு பெரிய இவ மாதிரி பேசுகிற, இவ யார் வாய் பேசுகிறத பாரு, கொஞ்சமாச்சும் வயசுக்கு மரியாதை கொடுக்குறா நீ. நீங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறீங்களா? வந்துட்டீங்க மரியாதை கொரியாதை கொடுன்னு பாருங்க நீங்கள் கீழே இவங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க பாருங்கள். நல்ல வயசான காலத்தில் 4 படிக்கிட்டு ஏறவே துப்பு இல்லை, கஷ்டப்பட்டு ஏறி வந்து அடுத்தவங்க மனுஷன் கஷ்டப்பட்டு போறியா? நீ ஒழுங்காக இறங்கி ஓடு. துப்புலாம் எவ்வளோ கட்டிக்கிட்டு மாரடிக்க போகிறான்னு தெரியல, பொம்பளே இது பஜாரி அப்படின்றாங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு நீ என்ன பஜாரி, நீ ஆம்பளை பஜாரி, நல்ல வயசான பஜாரி பொடி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பாட்டி உங்களை பார்த்து முறைக்குது, உங்கள் அம்மா போய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை மூடிட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு வயசுக்கு மரியாதை இல்லாமல் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொடி வேறு சொல்கிறீங்க. ஐயோ வயசுக்கு மரியாதை மரியாதைலாம் கொடுக்க முடியாது. மாலிங்க மண்டையும் பாரு நல்லா வெள்ளை பூசணிக்கா மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு திட்டிட்டு வேறு அவங்க ஆண்டியை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க, அது ஒரு கேல்ட்டு சிரிக்கி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒய்யணும் அப்படின்றாங்க. சரி கிறுக்காக இருக்கும் போல் இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போதும், அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னா தெரியாதா? வயசாயிட்டா மூளை மளிகை மண்ணாக போயிடுமா? போனாலும் போயிருக்கும் இந்த பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஜங்குக்கு நீ அந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்காது, உனக்கெல்லாம் நல்லா அழகான பொண்ணு கிடைப்பா, நான் சொல்கிறேன்ல, இல்லைன்னா நானே என் ஃப்ரெண்டை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் சரியா? நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட வேறு திரும்பி வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கீங்க.
ஆன்ட்டி உங்களையே பார்த்துட்ருக்காங்க, உங்கள் அம்மா ஆன்ட்டியை பார்த்துட்டு. சின்ன ஃபீல் பண்ணாதடி, ஆனால் வைன் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஜங்குக்கு அழகான ஒரு பொண்ணு சீக்கிரமாக கிடைப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஆன்ட்டிக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களும் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் தான். அவங்க உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு, வயனோடம்மா என்னடி நீ வாய, ஏண்டி வாடி, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுந்திரிச்சு போகிறாங்க. அந்த பாட்டி சொன்னது உண்மை தாண்டி, இந்த வீட்டில் இப்படிலாம் நடக்காம போன கல்யாணம்லாம் நிறைய பேர் இருக்குது. ஈவன் அந்த பாட்டியோட சொந்தக்கார பையன் ஒருத்தனுக்கு அப்படி தான் இதே மாதிரி தான் கல்யாணம் ஆச்சு. அன்றைக்கி வந்து பாட்டி இப்படி தாண்டி ஸ்டேஜில் ஏற சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணமே அவ்வளோ தெரியுமா. இப்போ அந்த பையனுக்கு 38 வயசு, இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆல்ரெடி. அதனால தான் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி ஆகிட்டான் மொத்தமாக. அந்த கிளவி சொன்னால் நடக்கும்டி. கிளவி என்ன குறி சொல்கிறவளா, நீ சும்மா ரெடி, நீ பேர் கிறுக்கு மாதிரி பேசாத. அதெல்லாம் ஜங்குக்குள்ளே கல்யாணம், அவனுக்கு என்னடி அழகாக இருக்காண்டி, அதெல்லாம் பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணிக்கொண்டி. அந்த கிளவி கிறுக்கு மாதிரி பேசிட்டு போகுது. அந்த பொண்ணுக்கு ஒயின் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவளுக்கு ஜங்குக்கு எழுதி வைக்கலை, அதனால தான் அவள் இறங்கி போயிட்டான். ஜங்கு கேரக்டருக்கு தங்கமான ஒரு பொண்ணு கிடைக்கும். ஸோ நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. நீங்கள் வாங்க, நம்ம கம்முன்னு அவளை போய் சமாதானம் பண்ணிட்டு நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. அவங்க டக்குன்னு உங்கள் அம்மா கை பிடிச்சிட்டு, ஆனால் எங்கள் இதில் பொண்ணே கிடையாது, உனக்கு தெரியும்ல. ஆமாம், எல்லாருக்கும் பையன்தான், அதுக்கு என்னடி இப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஏன்னா ஜங்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாடி. ஒரு வேளை ஜங்கு கல்யாணம்லே போயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது நம்ம. ஜங்கு பாவண்டி, அதை விட அவ்வளோ ரொம்ப பாவம். இந்த கல்யாணத்தை நினச்சி எவ்வளோ ஆனந்தமாக இருந்தா. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவள் என்னடி பண்ணுவா. அவளுக்கு இருக்கிறது ஒரே பையன்டி. பொண்ணு தரியா. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. என்னடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏன்னா இதுக்கும் அவள்கிட்டையும் போய் கேட்குறேன்டி, அவளுக்கும் ஓகேனா கம்மன் நீங்கள் போய் சம்மந்தி ஆயிருங்களேன், பையனோட வாழ்க்கையே நல்லா இருக்கும்டி. நான் சொல்கிறேன்ல ஜங்கு நல்ல பையன். என்னடி பையன் சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே பாருப்பா ஜங்குக்கே சமாதானம் சொல்கிறான். அந்தளவுக்கு பெரிய பிள்ளை தான். கல்யாணம் பண்ணிட்டு அவனை நல்லா பார்த்துப்பாடி. என்ன சொல்கிற, இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிச்சிட்ருக்காங்க. அவங்க அதுங்காட்டி வந்து ஜங்குக்கோட அம்மாட்ட சொல்லிட்டாங்க. ஜங்குக்கோட அம்மா அவங்க அம்மா முன்னாடி வந்துட்டு கையெடுத்து அப்படி கும்பிட்டுட்டு, தேங்க்ஸ் டி, நான் கூட அந்த கிளவி சொல்லி ஆல்ரெடி ஒரு பையனுக்கு அப்படி தான் கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு. அது வேறு மேடை ஏறி வந்து சொல்லிடுச்சு, என் பையனுக்கு அப்படி ஆயிருமோன்னு நினச்சேன், உன் பொண்ணு கொடுக்குறேன்ட்டு இல்லை, ரொம்ப நன்றிடி. அடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. அவங்க அப்பா வேறு கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிப்போம். அவங்க அப்பா, சின்னடி இது இல்லைங்க, அது இது எப்படி செட்டாகும், சின்ன பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பொண்ணு வந்து நன்றிடி, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சேன், ஆகுது அப்படிலாம் சொல்லும்போது அவங்களால வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல. உங்கள் அப்பா கிட்ட வந்து இல்லை ஜங்கு நல்ல பையன் தான் சொல்லி உங்கள் அப்பாவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லடி அது யாருனே தெரியாது, ஒரு பையனுக்கு தானே பையனை எப்படி தான் கொடுக்க போகிறோம். ஜங்குக்குங்க எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன், எவ்வளோ ஸ்வீட்டாக பேசான் தெரியுமா, நல்லா பார்த்துப்பாங்க. எங்க நம்ம பொண்ணை கொடுத்துர்லாங்க. இல்லடி அது எங்க ப்ளீஸுங்க, சரி வாங்கிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்களை கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் எதே ஜங்குக்கனாவா, நான்லாம் கட்டிக்கவே மாட்டேன்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ப்ளீஸ் இங்கே பாரு ஆன்ட்டி ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க, ஜங்குக்கு ஒன்று நல்லா பார்த்துப்பா. அம்மா இல்லைம்மா, அம்மா 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 அம்மான்றீங்க. அவங்க அம்மா உங்களை உட்காந்து சமாதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் முடியவே முடியாதுங்க. ப்ளீஸ் நல்ல நேரம் முடிப்பது, இன்னும் 10 நிமிஷம் தான், நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். கல்யாணம் வேண்டாம், எப்படி நாளைக்கு பேசலாம், முடியாதனால முடியவே முடியாதுட்டீங்க. அவங்க அம்மா ப்ளீஸ் தங்குல பட்டுல ஜில்லன்றாங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லு, நான் வரலன்றீங்க. உங்கள் அம்மா போட்டு கேட்டு உங்களை ஏதோ பேசி மயக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் ஜங்கு பக்கத்தில் சைலண்டாக உட்காந்துருங்க. உங்களை சைலண்டாக பார்த்துட்டு இருக்கேன். 5 மினிட் பார்த்துட்டு, என்ன மச்சான் சைட்டு போச்சா, சைட்லாம் இல்லை அழகாக இருக்காளேன்னு தோணுச்சு, எப்போ மச்சானோட ஒய்ஃபு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணு ஜங்குக்கே சரியாக பிடிக்காதுடா, அது ரொம்ப திமுறாக பேசுதுடா அப்படி சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு பேசவே பிடிக்கல, ஒரு டைம் கால் பண்ணடா அதுக்கே அவ்வளோ திமுறாக பேசுது, அதனால் செகண்ட் டைம் கால் கூட பண்ணல தெரியுமா, எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படி சொல்லிட்டு இருந்தான். பட் ஒயின் கூட அவன் ஜாலியாக பேசுகிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட லைஃப் ஒயின் எழுதியிருக்குடா. அதனால தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் கண்ணில் தென்பட்டு ஒரே நாளில் ஃப்ரெண்டாகி அடுத்த நாள் ஒய்ஃபாக மாட்டான். சம்மலை அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் இதை சம்மலைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே சைலண்டாக உட்காந்துருங்க, கண்ணில் தண்ணியெல்லாம் தேங்குது. இல்லை எனக்கு 18 வயசு தான், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பீங்க. இவங்க அம்மா இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல பையனா பிடிச்சா பார்த்துக்கலாம், இல்லைன்னா பேசிக்கலாம், நீ கல்யாணம் மட்டும் இப்போ பண்ணிக்கோ நம்ம பேசிக்கலான் இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி அவங்க அம்மா கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. உங்கள் கண்ணு கலங்க ஜங்குக்கு வந்து தாலி எடுக்கிறான். அந்த கண்ணை வந்து எப்படி ட்ராப் இழுகுது. ஜங்குக்கு வந்து உங்கள் கழுத்தில் தாலியும் கட்டிட்டான். அதுக்கப்புறம் உங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சுருப்பான். அவனுக்கே வந்துட்டு நிஜமாக ஷாக்காக இருக்குது. கல்யாணம் பண்ணும் வயன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா அவன் கூட ஃபஸ்ட் நாள் வந்து செம்மையாக விளையாண்டு பேசிட்டு
இப்போ கூட உட்காந்து அவன் கூட ஃபன் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, அதான் அவனுக்கு ரைட் சைடு அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறவங்க உட்காந்தாங்க, லெஃப்ட் சைடு நீங்கள் உட்காந்தீங்க. ஆனால் லெஃப்ட் சைடு நீங்கள் தான் அவன் வாழ்க்கைங்கிறதே அவனுக்கு இப்போ தான் தெரியுது. அவனுக்கும் அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்திருப்பீங்க. மார்னிங் வந்து எல்லாரும் எந்த பொண்ணு ரிசப்ஷனில் அந்த பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டு அலைஞ்ச பொண்ணு தானே, அந்த பொண்ணு கல்யாண பொண்ணா? அப்போ ஸ்டேஜில் நேற்று நின்ன பொண்ணு என்னடா இது, நேற்று 2 பொண்ணு தானே நின்றுட்டு இருந்தாங்க. ஆமாம், நேற்று அந்த பொண்ணு ரைட் சைடு நின்றுட்டு இருந்துச்சு, இந்த பொண்ணு லெஃப்ட் சைடு நின்று பேசிகிட்டு இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் இருந்ததா கல்யாண பொண்ணு? இது காலையில் கல்யாணம் பண்ணி இப்படி பேசிட்டு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்க அம்மா வந்துட்டு, இல்லடி நான் ஃபைனிங் ஜங்குக்கு என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா தயங்குறாங்க. என்னாச்சுடி? அது இல்லடி, எங்கள் இதில் கல்யாணத்தன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க, அதனால நான் ஃபைனே ஜங்குக்கு என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேனே. சாங்கியப்படி ஒரு 3 நாளுக்கு பொண்ணு வீட்டுக்கு போகக்கூடாது, நான் 3ஆவது நாள் கொண்டு வந்து விடவா? ப்ளீஸ் டி, கூச்சிக்காதடி. சரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை பிடிக்கிறாங்க. என்னாச்சுடி? ஒரு 3 நாளுக்கு நீ அங்கே வரவும் கூடாது, அதுவும் சாங்கியம்தான். பொண்ணு இங்கே உன்னை பார்க்குறது, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் உன்னை பார்க்கணும், அதாண்டி சாங்கியம் கொஞ்சம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் அம்மா டாட்டா காட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா காரில் இருக்காங்க, இன்னொரு காரில் வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து ஏறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. நீங்களும் அந்த காரில் தான் ஏற போகிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க, பயங்கரமாக விக்கி அழுவுறீங்க. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கிட்ட வந்துட்டு, வள்ளுவர் அழுட்டா அவ்வளோ போய் சமாதானப்படுத்துடா, நான் என்ன பண்ணுறது? போய் பக்கத்தில் வச்சு நின்றுருக்கேன், அந்த எருமை மாடு வந்து இங்கே வந்து நிற்கிறா, போடாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்க் வந்து அவங்க கிட்டே நின்றுருப்பான். காரே எடுத்துட்டாங்க, நீங்கள் தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அவங்க கிட்டே வந்துட்டு பயன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருப்பான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணி செஸ்ட்டில் சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கீங்க. ஜங்குக்கோட ஒரு கை வந்து உங்களோட ஷோல்டரில் இருக்குது, இன்னொரு கை வந்து உங்கள் ஹேண்டில் இருக்குது. நீங்கள் கண்ணை அப்படியே தேய்ச்சி அழுதுட்டுருக்கீங்க. அந்த ஒரு கையை வச்சு லைட்டாக அந்த கையில் பிடிச்சிருப்பான், அந்த கை வச்சு லைட்டாக டேப் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, நீ அழாத அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து காரணம் ஏறியாச்சு. நீங்கள் தேம்பி அழுவுறீங்க, எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி. ஏன்னா இது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல தனக்கு கல்யாணம் ஆகும்லாம். சடனாக கல்யாணம் ஆச்சுங்க, அழுக தாங்க முடியல. எதே கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிடுச்சான்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கோட வீட்டுக்கும் போயாச்சு. ஆராத்தியெல்லாம் எடுத்து உங்களை உள்ள கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஜங்குக்கோட ரூமில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா உங்களை பார்த்துட்டு, ஃபைன், இது உங்கள் அம்மா இந்த 2 ட்ரெஸ் தான் கொடுத்துட்டு போனா, நீ இப்போ இந்த ட்ரெஸ் போடு, நைட்டு திருப்பி இந்த சாரீ கட்டிக்கோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை போடு, நான் நாளைக்கு போய் அங்கிளை போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன். இல்லை உங்கள் அம்மாவை நான் வர சொல்லவா? ஆனால் சாங்கியப்படி 3 நாளுக்கு வரக்கூடாது. அம்மா சொன்னாங்க, நாளைக்கு ட்ரெஸ்ஸு வந்து அம்மா அப்பாட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அப்பா கொண்டு வந்துடுவார். சரி நீ அழாத. பையனது என் பையன் நல்ல பையன்தாண்டி, உன்னை நல்லா பார்த்து பணியாக அழுதுகிட்டே இருக்க. அம்மா என்னை விட்டுட்டு போயிடுச்சு, எனக்கு அம்மா வேணும். அவங்களை பார்த்துட்டுச்சு, சாரி நான் தான் சாங்கின்னு சொல்லி உங்கள் அம்மா போக சொன்னேன். அது 3 நாள் கழிச்சு உங்கள் அம்மா வந்துடுவா, அழுதுட்டு தங்க அப்படி சொல்லிட்டு உங்களை சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தேவை அழுதுட்டுருக்கேன். ஜங்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு, இங்கே போங்க நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். சரிடா, சின்ன பொண்ணுடா, திரும்பி போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்து அழுதுட்டுருப்பீங்க. ஜங்கு உங்ககிட்ட உட்காந்துட்டு, ஃபைன் சொல்லி நீங்கள் ஜங்கு பார்க்குறீங்க. அழாத, உனக்கு என்ன உங்கள் அம்மா பார்க்கணும் அவ்வளோதானோ? 3 நாள் கழிச்சு நான் உங்கள் அம்மாவை கிட்ட போய் உன்னையும் விட்டுட்டு கூப்பிட்டு வரேன், சரியா? ஸோ நீங்கள் அழாது, கண்டிப்பாக நம்ம ஆன்ட்டியை பக்கம் 3 நாள் கழிச்சு போகணும். ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை இப்போவே பார்க்கணும். நான் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன், அம்மா கூட தான் சாப்பிடுவேன், அம்மா கூட தான் பேசுவேன். நான் எப்படி அம்மா இல்லாமல் இருப்பேன்? சரி அழாத, நீ இன்னைக்கு ஒரு நாள் என் கூட சாப்பிடு, அப்போ நாளைக்கு அம்மாட்ட கூப்பிட்டு போயிருவியா? இல்லை, நான் 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா சாங்கியத்தெல்லாம் ரொம்ப நம்புவாங்க, அதனால் 2 நாள் கழிச்சு நான் சத்தியமாக கூப்பிட்டு போகிறேன். நீ அழாத பையன், நாங்கள் அம்மாட்ட போகிறேன் எடுத்துகிட்டு நீங்கள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி சமாதானம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட கால் பண்ணி கொடுத்துருப்பா, நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்க அம்மா போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போய் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சுருக்காங்க. சைலண்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் திருப்பி சாரி கட்ட சொல்கிறாங்க. எனக்கு கட்ட தெரியாது, அம்மா தான் கட்டிடுவாங்க ஆண்டி. அத்தை சொல்லணும், அம்மா சொல்லிச்சு, அம்மா தான் கட்டிடுவாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு அதுக்கும் அழுவுறீங்க. அவங்க வயன் நீ அழாத, நான் கட்டி விட்றேன் சரியா? நீ அழாதட்டி தங்கும். ஏண்டி என்னை பார்த்தா அழுவுற? எல்லாம் தானா வருது,
சரி அல்லாத அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சாரியும் கட்டி விட்டாங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு நான் இங்கே தூங்கவா இல்லை அங்கே தூங்கவா அப்படி சொல்லிட்டு ஹாலை கை காட்டுங்க. எங்கேயும் தூங்கக்கூடாது அங்கேயும் தூங்கக்கூடாது. அப்போ நான் என்ன ரோட்டில் தூங்கவா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குண்டி. போங்க. அப்போ இங்கே தூங்கக்கூடாது அங்கே தூங்கக்கூடாது சொல்லலாம், ரோட்டில் தான் தூங்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன ரோட்டில் தான் தூங்க சொல்லுவீங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரோட்டில் தூங்கணுமா? ஆமாம். போய் என் பையன் ரூமில் தூங்கு. நீ இன்றைக்கி அங்கே தான் தூங்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாம். எங்கள் அம்மாட்ட பாரு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு ஏன்டி உட்காந்து அழுவுறேன்ருக்கு. அவங்க கிட்ட வந்து வேணும் இப்படி அழாத பையன். நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் போகல, எங்கள் அம்மாட்ட பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க உங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சத்தியமாக இன்னைக்கு ஒன்றுமே நடக்காது, நீ ஜஸ்ட்டு ரூமில் போய் தூங்கிடும். இன்றைக்கி நடக்காதுன்னா அப்போ நாளைக்கு நடக்குமா? இல்லைடி என்றைக்குமே நடக்காது, நீ போய் தூங்கு ப்ளீஸ் அழாதடி அப்படின்றாங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு சத்தியமா சத்தியமா சரி சரி இந்த பாலை மட்டும் நீ பாலையே கொண்டு போகிறேன், நீ மட்டும் போ அப்படின்ட்டாங்க. நீங்களே சரண்டாக போகிறீங்க. இதில் அவங்க பால் கொண்டு வராங்களான்னு பார்த்துட்டே போகிறீங்க. அவங்க நான் பால் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சமையல் கட்டில் வச்சுட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் ரூம்குள்ளேயே போகிறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு இன்னைக்கு நீ இங்கே தூங்கிக்கோ, நான் இங்கே தூங்கிக்கிறேன். இங்கே தூங்கிக்கோ, நான் இங்கே தூங்குறேன்னா நீங்கள் கீழே தானே தூங்குறீங்க, நான் பெட்டில் தூங்குறேன்னு சொல்கிறீங்க. ஏன் நான் மட்டும் கீழே படுக்கணும்? நீங்கள் ஜங்குக்க பார்த்துட்டு அதானே நீ மட்டும் என் கீழே படுக்கணும். சரி நீ எங்கேயோ பாடு, நான் போய் படுக்கிறேன். எனக்கு அம்மா நம்ம தூக்கமே வராது, எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுமை வர படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கமெண்ட் படுத்துட்டீங்க. எது கொடுமைப்படுத்துகிறோமா அப்படி இருக்குது ஜங்குக்கு உங்களை பார்க்கும்போது. ஜங்குக்கு அதுக்கப்புறம் பார்க்குறேன் நீங்கள் படுத்தவங்க தான் தூங்கவே இல்லை, கம்முன்னு படுத்துருக்கீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு நீ தூங்கலையா, ஏன்டி அழுறு அப்படின்றாங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் படுத்து தேய்மை அழாந்துட்டிங்கன்னா எங்கள் அம்மாட்ட பாரு, எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு அழுவுறீங்க. போய் நல்லாதடி, நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன், நான் ப்ளீஸ் நான் எனக்கு கொண்டு போய் எங்கள் அம்மாட்டே விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் சும்மா தான் வந்தேன், சும்மா தான் கல்யாணத்துக்கே வந்தேன், நான் இது தான் மொதல் வந்தேன் கல்யாணம், நீங்கள் எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எப்பா கடவுளே 18 வயசுன்னாங்களே அதான் ப்ரூஃப் ஆகும்போது இவனா சீரியஸாக அழுகுறோம். எனக்கு என்னமோ குழந்தை அழுகுற மாதிரி, அது காமெடி பண்ணிட்டே அழுகுற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் அதான் சிரிப்பாக வருது கடவுளே. அதான் அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் மனசுக்குள்ள ஒரே சிரிப்பு தான். ஏன்னா மூச்சு வேறு ரொம்ப காமெடியாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அழுகுறங்க பேரில் அழுதுட்டுருக்கீங்க. அவனுக்கு உங்களை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. நீங்கள் பேசுறது கேட்கும்போதே அவனுக்கு சிரிப்பு மட்டும் தான் வருது. ஒரு பிள்ளை அழுது ஃபீல் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை, அவனுக்கு பயங்கர சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்க. அண்ணா அடுத்து ஜங்குங்களை பார்க்குறேன். ஏன்னா தாலி கண்டதுக்கப்புறம் அண்ணன்லாம் கூப்பிட்றீங்க, அதுக்கு முன்னாடி ஜங்கு தான் கூப்பிட்டீங்க, இப்போ என்ன அண்ணன் கூப்பிட்றீங்க? அண்ணா நான் எங்கள் அம்மா கிட்ட போகிறேண்ணா, என்னை கொண்டு போய் விடுறீங்களா? சரி அழாதண்ணா, கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து உங்களை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். இது என்னவோ அப்படியே நீ பொண்டாட்டிடி, உன் கழுத்தில் நான் கட்டின தாலினால மஞ்சள் கிளியில் பழிச்சுக்கான்னு தொங்கிட்டு இருக்கு. ஆனால் என்னை பார்த்து மனசாட்சி நம்ம அண்ணன் கூப்பிட்ற, அதுவும் சிங்கடி கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் அண்ணன்னு கட்டவிலே நெஞ்சே வலிக்குது. எந்த ஒரு பையனுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்காது. ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்துட்டு ஒய்ஃபு அண்ணான்னு கர்த்தரே இப்படி இருக்குது ஜங்குக்கு. நீங்கள் அண்ணான்னு சொல்லி அழுதுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவன் செஸ்ட்லேயே தூங்கியிருப்பீங்க. அவங்கள பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கடி, எனக்கு சிரிப்பு தாண்டி வருது உன்னை பார்க்கும்போது. அப்படி தான் இருக்குது ஜங்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3 நாள் ஜங்கு கூடயே தான் இருந்திருப்பீங்க. அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க அப்பாவை பார்க்கவில்லை, இல்லை பார்க்கக்கூடாது, 3 நாள் கழிச்சு தான் பார்க்கணுன்னு இருப்பாங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் தேமை அழுதான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டீங்க. கொடுத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜங்குக்கிட்ட எனக்கு தீனி வேணும் அப்படின்னு மட்டும் கேட்பீங்க. ஜங்குக்கு தீனி வாங்கி கொடுத்தலாம். நீங்கள் ஜங்குக்கிட்ட நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கப்பா, தீனிலாம் வாங்கி தரப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் எனக்கு இப்படி தீனிலாம் வாங்கி தருவாங்க, நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன் அப்படி சொல்லுவீங்க. உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். ஜங்குக்கான சிரிப்பு தான் வரும். நீங்கள் அவளுக்கு போது ரொம்ப காமெடியாக ஃபேஸ் வச்சுட்டு அது ஒரு மாதிரி டோனில் வேறு பேசுவீங்களா, அவனுக்கு பயங்கர சிரிப்பு வரும். ஆனால் வந்துட்டு சிரிச்சிடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் உங்களை சமாதானம் தான் பண்ணணும், அதுதான் அவனோட பொறுப்பு. அதனால பையன் சிரிச்சுட்டே உங்களை சமாதானம் பண்ணுவான். சரி ஒன்றும் இல்லைன்னு. உங்களுக்கு வந்து அவன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், ஃபேஸை நீங்கள் எப்போவுமே அழுகிற பார்க்க மாட்டீங்க, ஹக் பண்ணிட்டு அழுவீங்க. அதனால் அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை சமாதானம் பண்ணுவான். ஸோ இன்னைக்கு வந்து 3ஆவது நாள் ஜங்கோட அம்மா வந்துட்டு டே கூட்டு போய் காட்டிட்டு ராத்திரி 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துரு சரியா,
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நம்ம வந்து ஜங்கை பார்த்துட்டு சரிடா சரி பார்த்து கூப்பிட்டு போம் சரிம்மா அப்படின்ட்டு இருப்பான். எங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. எங்கள் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய் ஹக் பண்ணிட்டு விக்கி அழுவுறீங்க. அங்கே முன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஜங்குக்கு பார்க்கும்போது எதே கஷ்டப்பட்டியா நல்லா தானே இருந்தேன் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி விடு திடீர்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சா அந்த பிள்ளையோட நினப்பு எப்படி இருக்கும் பாவம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஜங்குக்கு மட்டும் கிளம்பி போயிட்டான். அதாவது நைட் போய் வாக்கிங் போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக்கு போயிருப்பான். நீங்கள் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மாப்பிள்ளை எங்கடி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டாரா? நீ என்ன சொல்கிற? அவர் எங்கடி? கடைக்கு ஏதாச்சும் போயிருக்காரு அதான் வீட்டுக்கு போயிட்டார். இல்லைம்மா அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. என்னடி சொல்கிற? ஆமாம் என்னை இங்கே விட்டுட்டு அவர் போயிட்டாரு. உன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா என்னை இங்கே ஒரே தான் விட்டுட்டு போயிட்டாரு. இனி பேர் அவர் என்னை கூப்பிடலாம் வரமாட்டார். நான் எப்போவுமே கூட மட்டும்தாம்மா இருப்பேன். அவரே போய் அவங்க அம்மா அப்பா கூட இருப்பார், நான் அவங்க கூட இருப்பேன். ஜாலி தானே. நான் கூட ஐயோ இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களா நான் இங்கேயே இருக்கணுமோன்னு ஃபீல் பண்ணேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு கொண்டு போய் எங்கள் அம்மாட்டே விட்டுருங்க, நான் எங்கள் அம்மா கூட இருந்துக்கிறேன்னு சொன்னேன்னா அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவர் என்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் ஈவினிங்காக நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். அதே மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு எடுத்துட்டு. நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. கல்யாணம் 3 நாளில் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரான்னு இங்கே உங்கள் அம்மா வந்துட்டு அதனால் நம்ப முடியல. வேகமாக ரூமில் வந்து பார்த்துருப்பாங்க ஜங்கு கூட ஃபோனு பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. அவன் வந்து ஒரு 2 செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அது அவங்க அம்மாட்ட வந்துட்டு இல்லை ஒரு 2 நாள் தங்கிட்டு வரோம் அப்போல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த ட்ரெஸ் பேக்கையும் காணோம். அதை வந்து ஜங்குக்கு தான் கேட்டிருப்பான் கீழே நின்று எடுத்து போடு. நீங்கள் தான் மாலையிலேருந்து எடுத்து போட்டு டாட்டாலாம் கட்டியிருப்பீங்க. உங்கள் அம்மாட்ட நீங்கள் என்ன தேடுறா மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸிங் இருந்துச்சு. நான் தான் அதை வெட்ட எடுத்து கொடுத்து விட்டேன். நான் அவர் தான் ஊருக்கு போகிறேன் எங்கள் அம்மாட்ட போகிறேன் நீங்கள் இருந்துக்கோன்னாரு. அப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம வச்சு என்ன பண்ணுறது? அதான் நான் தான் இங்கேருந்து தூக்கி போட்டால் அவர் அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. என்னடி சொல்கிற? சரி அவருக்கு ஃபோன் பண்ண நான் என்னன்னு பேசுகிறேன். ஃபோன் பண்ணா என்கிட்ட அவர் நம்பரே இல்லையே, நான் எப்படி ஃபோன் பண்ணுறது? எனக்கு பைத்தியம் பிடிக்குது. விட்டுட்டு போயிட்டார்னா ஒழுங்காக சொல்லு. புரியுத விட்டுட்டு போயிட்டேன்னாரா? நீ எப்பவும் உங்கள் அம்மா கூட இருந்துக்கோ சொன்னார். இப்போ நீ எதுக்கு இவ்வளோ ஷாக்க வர? இவ்வா நம்ம போய் சாப்பிட்லாம். உங்கள் அம்மா அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காடுறாங்க. கல்யாணம் 3 நாளில் பொண்ணு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட் இதோட முடியுது. ஸோ செகண்ட் பார்ட் சூன் போடுறேன். இதில் எனக்கே இந்த நல்ல சீன்லாம் கொஞ்சம் காமெடியாக கொடுக்கணும்னு சொல்லி காமெடியாக பேசி எனக்கே ரொம்ப காமெடியாக போயிடுச்சு. சரி விடுங்க, இந்த ஒரு வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ண மாட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்து மண்டே வந்துடும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ சண்டே ஸ்பெஷலாக இந்த 1 ஷாட் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டது தான். ஏன்னா இது கண்டிப்பாக 2 hours போயிருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 1 hourல முடிச்சு இன்றைக்கி ஒரு நாள் போட்டுருவோம். சண்டே வந்துட்டு இதை போட்டோன்னா மண்டே வந்து நம்ம ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி போட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் மைண்ட் செட்டை மாதிரி ரெக்கார்ட் பண்ணல, அதனால சென்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ சீன்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சீன் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீல் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அந்த சீன் கேட்குறப்பாங்கண்ணே. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வச்சது தான். ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு காமெடியாக இருந்துச்சா இல்லையா கேட்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுவீங்க. ஓகேவா? ஓகே பாய், லவ் யூ.